இப்போது கரூர் விஜயபாஸ்கர் தகராறை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்கள். தாவேகாவிலே சேர்வதால் விஜயபாஸ்கருக்கு இனிமேல் இந்த மண்ணிலே சாவே கிடையாது. நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தாவேகா கட்சியை எதிர்த்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளும் தொடர்ந்து விஜய் ஊதுகிற மகிழ்ச்சிக்கு மயக்கம் அடைந்து வருகிறார்கள். ஜனநாயக திருவிழாவில அடுத்தடுத்து ஆள் பிடிக்கிற வேளையில் சளைக்காமல் சாதித்து காட்டி வருகிறார் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். இது எதை காட்டுகிறது என்றால், கோயில் திருவிழாவில பிள்ளை பிடிக்கிறவர்களுக்கும் ஜனநாயக திருவிழாவில ஆள் பிடிக்கிறவர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது என்பதுதான் இப்போது நமக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டு மக்களுக்கும் புரியாத புதிராக இருக்கிறது. பெரும்பான்மை பலம் கிடைக்கிற வகையில இன்னும் 12 சட்டசபை தொகுதிகளுக்கு மொத்தமாக இடைத்தேர்தல் நடத்த மாண்புமிகு தாவேகா தலைமையில விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். அதிமுகவுக்குள் என்ன பிரச்சனை? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதிமுகவுக்குள் நிகழும் உட்கட்சி முரண்கள் என்ன என்பதைத்தான் நீங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். 6 பேர் இதுவரையில் அதிமுகவிலிருந்து பதவி விலகி இருக்கிறார்கள் என்றால் இது அதிமுகவுக்குள் நிகழ்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, ரொம்ப சீரியஸாக விவாதிக்க வேண்டிய ஒன்று. நாளைக்கு நடக்கக்கூடிய கூட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும் கலந்துக்கிறாங்களா சொல்லி இல்லை, எல்லாருக்கும் முறையாக அழைப்பு விடுக்க உட்பட்டு வருகிறது. அவங்களுடைய அப்ரூவலோட நாங்கள் சொல்லுவோம். வணக்கம், இது கேள்விக்களம், மக்களின் மேடை. கூட்டணியை உருவாக்குறதுல ரொம்ப தீவிரம் காட்டுது தாவேகா. ஆதரவு கட்சி தலைவர்களே ஒருவரின் பேர் ஒருவராக அந்த கட்சியினுடைய முன்னணி அமைச்சர்கள் திரு ஆனந்த் அவர்களும் வாதவ அர்ஜுனா அவர்களும் சென்று சந்திச்சுட்டு இருக்காங்க. நாளை அவர்களுக்கு கூட்டத்திற்கே ஒரு கூட்டணியை, ஒரு மாபெரும் கூட்டணியை கட்டமைக்கணுன்ற முயற்சியில் தொடரும். இதற்கிடையில் குதிரை பேர புகார்கள் தொடர்ந்துட்டே இருக்குது. நாளொரு வண்ணம் ஒவ்வொரு எம்எல்ஏக்களாக அதிமுகவிலிருந்து விலகி இங்கே வருகிறார்கள். 6 பேர் இதுவரை ராஜினாமா செய்து விட்டார்கள். அதனால் இந்த குற்றச்சாட்டுக்கும் தாவேகா அரசு ஆளாகி இருக்கு. முதலமைச்சர் விஜய் மீதே குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்படுது. நேரடியாக அதிகரிக்கும் அத்துமீறல்கள், மக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்தமா தாவேகா அரசு, இதுதான் நம்ம இன்னைக்கு பேச இருக்கோம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராஸ் ஷியாம் அவர்கள், பாமக சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார், வழக்கறிஞர் ஷாகுல் அமீத், அரசியல் விமர்சகர் பியூஷ் மானுஷ், விரைவில் அரசியல் விமர்சகர் மதிமாறன் இணைய இருக்கார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல திரு தராஸ் ஷியாம் உங்களுடன் தான் தொடங்கணும். நம்ம பேசிகிட்டு இருக்க வேலையிலேயே நம்ம பார்க்குறோம், தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வருது. அதிமுக தரப்புலேருந்து ஒரு விதமான குற்றச்சாட்டுகள், ஆள் பிடிக்கிற வேலையை விஜய் செய்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு. எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய பேச்சு என்னதை உணர்த்துது? இன்னும் அடுத்தது மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சங்கராபுரத்தில் இருக்கக்கூடியவர் ராஜினாமா செய்து போக போகிறார் என்று செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு. மக்கள் பிரச்சனையில் இதற்கிடையில் காவிரியில் தண்ணி திறக்காதனால விவசாயிகள் டெல்டாவில் பெரும் பிரச்சனைக்கு இன்னலுக்கு ஆளாயிருக்காங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை பற்றின விமர்சனங்கள் எழுப்பப்படுது. மின்வெட்டு பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் கவனம் முழுக்க கூட்டணியை கட்டமைப்பது, எண்ணிக்கையை 107 119 ஆக்குவது அப்படின்றதுல தான் ஒரு முனைப்பு காட்டுவதாக விமர்சனம் வைக்கப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசு எதில் கவனம் செலுத்துது? தாவேகா அரசு புதிய கூட்டணி அமைப்பதில் கவனம் செலுத்துது, அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது உண்மையிலே தேவையாங்கிறத எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன காரணம்னா, எல்லாருமே தாவேகாவை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் தான். அதிமுகவில் இருந்து போகிற எம்எல்ஏக்கள் செகண்ட் யார் வந்தாங்கன்னு பார்த்தா அநேகமாக தாவேகா தான் இருக்கு. அப்போ உள்ளூர் தாவேகாவுக்கு இதில் பெரிய அதிருப்தி இருக்கும். இப்போ கரூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, விஜயபாஸ்கர் போயிட்டாரு, தாவேகால இணையணும், அஃபிஷியலாக இணையணும், ராஜினாமா பண்ணிட்டாரு. ஆனால் கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதில் பெரிதும் பாதிக்கப்பட்டவர் உள்ளூர் தாவேகா அமைப்பாளர் தான். அவர் சிறையிலேயே இருந்தார், அப்புறம் பிணையில் வந்தார், சிபிஐ என்கொயரியில் இருக்கிறாரு. அவரோட மனநிலையை பற்றி ஏன் இவங்க யாருமே கவனத்தில் கொள்ளலன்னு தான் எனக்கு உண்மையிலே புரியல. தாவேகா அரசு அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள்ட்ட இன்றைய தேதிக்கு 107 எம்எல்ஏக்கள் ப்ளஸ் 5 காங்கிரஸ். அது எந்த காலகட்டத்திலையும் மாற போகிறது இல்லை. குறைந்தபட்சம் மக்களவை தேர்தல் வரைக்குமாவது. இப்போ 107 5 112 ஆயிடுச்சு.
அதுபோக பிற கட்சிகளோட ஆதரவு இருக்கு. ஐயுஎம்எல் ஆதரவு அவர் திருப்பி அவர் சொல்றாங்க, நாங்க இந்த கூட்டணி விட்டு வெளியில வரமாட்டோம்னு. ஆக ஆட்சிக்கு தேவையான அளவுக்கு அவர்கள்ட்ட பலம் இருக்கிறது. ஆனால் அதிமுகவை உடைத்து கொண்டு வருவதன் மூலமாக ஒன்று அந்த தூய சக்தின்னு சொல்லப்படுகிற அந்த பிம்பம் இழக்கப்படுகிறது, ஃப்ரெஷ்னஸ் அப்பீல் போகுது. அதுபோக ஒரு திருமணத்துக்கு அழைப்பு விடுக்கிற மாதிரி எங்க பகுதிகளில் பெரியப்பாவும் சித்தப்பாவும் போய் தாங்க அழைப்பு விடுப்பாங்க. அந்த மணப்பெண்ணின் பெரியப்பாவும் சித்தப்பாவும் அது மாதிரி 2 பேரா போய் அழைப்பு விடுப்பது, நாளைக்கு அது புதிய கூட்டணி உருவாக போகிறதுங்கிற ஒரு பெரிய பில்டப் வருது. இது பிஜேபிக்குமே இது பிடிக்காது. காங்கிரஸை ரிவைவ் பண்ணக்கூடிய, ராகுல் காந்தியை பிரதமராக்கக்கூடிய ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் உருவாகுது, நாளைக்கு அது அகில இந்திய கூட்டணியாக மாறும். இந்த மாதிரியான ஒரு விஷயத்த டெல்லி மேலிடமுமே விரும்பாது. அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். இப்படியான ஒரு சூழல்ல இந்த முயற்சியின் மூலமாக தாவேக்கா அடைகிற பலன் என்னன்னு எனக்கு புரியல. அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு பலன் இருக்குங்க. அற்ற குளத்து அருநீர் பறவைகள் தான் அவங்க. அவங்களுக்கு அரசியல் லாபம் இருக்கு, போறாங்க. ஆனால் இவர்களுக்கு என்ன பயன்? இது என்ன வகையான அரசியல் வியூகம்? பெரிய அளவுக்கு ஒரு 45 வருஷம் அனுபவத்துக்கு பிறகுமே இந்த அரசியல் வியூகத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இல்லை, ஒரு அடிப்படையான கேள்வி ஒன்று எழுது சார். 119 பேர் ஆதரவில் தான் நம்பிக்கை தீர்மானத்தில் வெற்றி பெறுறாங்க. அதில் கூடுதலாக 25 அதிமுக ரெபல் ஓட்டர்ஸும் இருக்காங்க. அதிலிருந்து தான் 6 பேர் இப்போ ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஆனால் அடிப்படையான கேள்வி என்னென்னா, கூட்டணி கட்சிகள் இல்லை ஆதரவு கட்சிகள், இடதுசாரிகள் ஆதரவு கூட்டணியான விசிகே, ஐயுஎம்எல், காங்கிரஸ் மீது நம்பிக்கை இல்லையா? எப்படியாவது 118 என்பதை என்ன நம்மளே எட்டிடணும் அப்படின்ற ஒரு காரணமாக ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த அரசினுடைய திசை வழி இந்த பொது உடைமை பேசக்கூடிய, அம்பேத்கரில் பேசக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கோ இல்லை இடதுசாரிகளுக்கோ அதில் ஒரு ஒவ்வாமை ஏற்படலாம். இல்லைன்னா அவர்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் கொஞ்சம் ஒரு டிசன்ட் வரலாம். அதனால் நம்மளே ஒரு ஆட்சியை நம் இஷ்டப்படி நடத்தணும்னா இந்த போன்ற ஒரு நிலையத்தான் எடுக்கணும். நமக்கே 118 வேணும். அந்த காரணத்தில் தானே, நம்பிக்கையின்மையினால தான் வருதா கூட்டணி கட்சிகள் மீது? நம்பிக்கையின்மை ஒரு காரணம். அதே நேரத்தில் தாவேக்காவுக்குள்ளேயே இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. இப்போ இதே மாதிரியான ஒரு ஆயுதம் தாவேக்கா மீது பிரயோகிக்கப்பட்டால் ஒரு 10 எம்எல்ஏ 11 எம்எல்ஏ ராஜினாமா செய்ய தயார். தினமலர் போட்ட செய்தி தான், ஒரு 2 அல்லது 3 தினங்களுக்கு முன்பு. அவங்களுக்குள்ளே இன்டர்னல் இஷ்யூஸ் இருக்கு. அமைச்சர் சரியான முறையில் நமக்கு அரசியல் ரீதியாக பெனிஃபிட் கிடைக்கல, நம்ம தான் கஷ்டப்பட்டோம், ஆனா வேற யாரோ இப்போ மேல உட்கார்ந்துருக்காங்க, அமைச்சராக இருக்கிறாங்க, அதிகாரம் பண்றாங்க. அவங்களுக்குள்ள இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்போ எம்எல்ஏக்கள், தாவேக்கா எம்எல்ஏக்களுக்கும் இதே ஆயுதம் பிரயோகிக்கப்படுமே நாளைக்கு. பாரதிய ஜனதாவே கூட அதுல முனைப்பு காட்டுமே. இது ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லைல்ல. ஏதோ ஒண்ணுங்க, மக்களோட நம்பிக்கையை பெற்று ஒருவர் எம்எல்ஏ ஆயிருக்கிறாரு. அந்த மக்களோட நம்பிக்கையை எதை வைத்து? அவர் போட்டியிட்ட கட்சியை வைத்து, கட்சியின் சின்னத்தை வைத்து, கட்சியின் ஏ ஃபார்ம் பி ஃபார்மை வைத்து, கட்சி கொடுத்த ப்ராமிஸை வைத்து. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு. அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயங்களை இந்த வாக்காளர்கள் சீர்தூக்கி பார்த்திருப்பார்கள் தான் நம்ம நினைக்கிறோம். 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அது கூட வேற மாதிரியான ஒரு விஷயங்க. ஆனால் இன்னமும் இந்த 1 மாசம் 2 மாசத்துக்குள்ளேயே கட்சி தலைமை மேல நம்பிக்கை இல்லை, நாங்க ராஜினாமா செய்யறோம்னா ரொம்ப சட்ட ரீதியாகவும் குழப்பம் இருக்கு. உதாரணமாக ஒரு தகுதி நீக்க வழக்கு நிலுவையில இருக்கு, முடிவெடுக்க வேண்டியவர் சபாநாயகர். ஆனா அவர் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனால் தகுதி நீக்க வழக்கை தொடர்ந்து நான் விசாரிப்பேன்னு சொல்றாரு. அது பெரிய சட்ட முரணால தெரியுது. சரி, தகுதி நீக்கம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அந்த எம்எல்ஏக்கள் யாரு இருக்கா நீங்க தகுதி நீக்கம் பண்றதுக்கு? அவங்க தான் சட்டமன்றத்திலே கிடையாது. இப்படியான நிறைய இஷ்யூஸ் இருக்குங்க இதுல. இது ஒரு சாதாரணமான விஷயம். ராஜினாமா பண்றாங்க, இன்னொரு கட்சியில போய் சேர்றாங்க, இல்ல ராஜினாமா பண்ணி மீண்டும் தேர்தலில் போட்டிடுறாங்க, அப்படி எடுத்துக்கொள்வதா? அல்லது அதிமுகவை முழுமையாக பலவீனப்படுத்தி விட்டு அந்த இடத்தையும் நாமே ஆக்குபை பண்ணா டிவிகே வர்சஸ் டிஎம்கே, அந்த ஒரு ஈக்குவேஷனை நோக்கி அரசு போகுதா? மக்கள் பிரச்சனையை கவனிக்கவே இல்லை. அதுதான் நல்லாவே தெரியுதுங்களே. என்ன காரணம்னா, அரசியல்லே இவ்வளவு தூரம் சுற்றி சுழலும் போது தாவேக்கா அரசுக்கு மெஜாரிட்டி இருக்கா இல்லையான்னு தாவேக்காக்கு சந்தேகம் வரக்கூடாதுல்ல. ஆனா அவங்களுக்கு சந்தேகம் வர்ற மாதிரி தானே அவங்களே அரசியல் நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க. இதுல மக்கள் பிரச்சனைகளான அதிகாரிகள் மட்டும் இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் வேண்டியது, இந்த நான் ஏற்கனவே பட்டியலிட்ட சில விஷயங்கள், டெல்டாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள், காவிரி நீரை நம்பி இருக்கக்கூடியவர்களுடைய நிலை, மின்வெட்டு பிரச்சனை, அது ஓரளவுக்கு தனிஞ்சிருக்குன்னு அரசு சார்பாக சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி புதிய சர்ச்சை எழுந்திருக்கு. டிஎன்பிசிபியில்
நியமனத்துல வந்து ஊழல் நடந்திருக்கிறதா அமைச்சருடைய மாமனார் முன்னாள் மெம்பர் செக்ரட்டரியா ஓய்வு பெற்றவர் அவர் தலையீடு இருக்குன்னு கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகளினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி ஒரு ட்வீட்டே போடுறார். அதில் ஊழல் நடக்குது, விஜய் தலையிட்டு அதை சரி செய்யணும் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போடுறார். அப்படி மக்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்கும்பொழுது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துறதுல ஒரு அதிருப்தி ஏற்படுத்தாதா? இல்லை இதெல்லாம் நம்ம வந்து இன்சுலேட் ஆகிருக்கோம், இது நம்மளை பெரிய அளவுக்கு பாதிக்காது அப்படின்னு சொல்லி அரசோ இல்லை முதலமைச்சர் விஜயோ நம்புறாங்களா? இந்த ஹனிமூன் பீரியடில் தான் இருக்கும், இந்த பீரியடில் செஞ்சால் தவறு இல்லைன்னு. அப்படியான நம்பிக்கை வந்து ரொம்ப ஜனநாயகத்துக்கு புறம்பானது. என்ன காரணம்னா, அல்டிமேட்டா அதிகாரிகள் தான் ஒரு அரசை நிர்வகிக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. முதலமைச்சர் அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா வாட் எவர் இட் இஸ், அதிகாரிகள் கையில பொறுப்பு இருக்கு. அவங்களுக்கு வந்து அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லைன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க அந்த பொறுப்பை வந்து நிர்வகிக்க மாட்டாங்க. நம்ம எல்லாரும் அதை தொடர்ந்து பார்க்கிற விஷயம்தான். ஒரே நாள்ல வந்து ஏராளமான கொலைகள் நடக்கின்றன, பல கொலைகள் நடக்கின்றன, நம்மளே பார்க்கிறோம். தொடர்ந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு என்பதும் உண்மைதான். அமைச்சர் ஒருவரே வந்து ஒரு போதைப் பொருள் பயன்படுத்திய வீடியோல பெரிய சர்ச்சை வருது, அது நேஷனல் மீடியால பிளே ஆகுது. இன்னைக்கு கூட வந்து ஒரு பிரபலமான ஊடகவியலாளர் அது குறித்த விவாதம் வைத்திருக்கிறார். விஜய் வந்து அமைச்சரை ராஜினாமா செய்ய சொல்வாராங்கிற அளவுக்கு அந்த கேள்வி வந்துருச்சு. இப்படியான சிக்கல்களுக்கு மத்தியில வெறுமனே அரசியல் புதிய கூட்டணி அது மட்டுமே வந்து போதுமானதா? இல்ல திமுக கூட்டணியிலிருந்து விலகிய இந்த கட்சிகள் தவேகா மீது என்ன நம்பிக்கை அடிப்படையில போறாங்க? அதிக சீட்டு கிடைக்குமா? இப்ப காங்கிரஸ் கட்சி கேட்கிற சீட்டெல்லாம் யாராலையுமே கொடுக்க முடியாதுங்க. அப்போ காங்கிரஸ் கட்சி சார்பாக நாளைக்கு இந்த கூட்டணியில யாரு கலந்துக்க போறா? ஒருவேளை டெல்லியில இருந்தே வந்து பிரபலமானவர்கள் கலந்து கொள்வார்களா? இல்ல மாணிக்கம் தாகூர் மாதிரி தலைவர்கள் மட்டும் கலந்து கொள்வார்களா? இது நமக்கு தெரியல. ஆனால் எது எப்படி இருந்தாலும் தாவேகாவுக்கு இந்த நகர்வு வலு சேர்க்காது, நல்லது அல்ல என்பதுதான் என் கருத்து. பேசுவோம் சார். திரு ஷாகுல் ஹமீது 2 முக்கியமான விஷயங்களை சொல்றாரு. ஒன்று அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்பீல், அந்த தூய பின்பம். ஏன்னா தூய சக்தி வாஷிங் மிஷின் இப்போ புதுசாக வந்து ஒரு வேர்டு காயின் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் உங்களை வந்து பெரிய அளவுக்கு இமேஜை வந்து ஒரு அடிபட்டு போயிடும். இந்த தாவேகா கட்சி அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் என்பது அடிபட்டு போயிடும்ன்றது ஒன்று. இன்னொன்று, இப்போ மக்கள் பிரச்சனையை வந்து புறந்தள்ளிட்டு கூட்டணியை வந்து விஸ்தரிக்கிறதுன்ற ஒரு முயற்சியில் இறங்குறது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. மக்கள் பிரச்சனையை பிரதானமாக பார்க்கணும்னு ஒன்று சொல்கிறாரு. கட்சிக்குள்ளேயே நிறைய பிரச்சனை புதுசாக அவங்களுக்கு கொடுக்கறதுனால உழைத்தவர்கள், அந்த கட்சிக்காக இருந்தவர்கள்லாம் 10 MLAக்கள் ரெபல் பண்ணுறாங்கன்ற பல விஷயங்களை முன் அடுக்கிறார். அப்போ ப்ரையாரிட்டி வந்து எப்படியாவது வந்து எண்ணிக்கையை பெறணும், முடிஞ்ச அளவுக்கு அங்கிருந்து ஆட்களை எடுக்கணும், இல்லை 118 எட்டணும் அப்படின்றதுல தான் இருக்கா? கூட்டணியை எப்படியாவது விஸ்தரிக்கணுன்றது தான் இருக்கா? மக்கள் பிரச்சனை கவனம் செலுத்தலையா? அந்த முன்னெடுக்கக்கூடிய அரசியல் தூய்மை, அந்த ப்ரோபிட்டி இன் பப்ளிக் லைஃப், அதை பற்றியெல்லாம் வந்து கவனம் இல்லையா? அதில் அக்கறை இல்லையா? கார்த்தி, அதாவது ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அதிமுகவுடைய யாரையுமே அழைக்கல. அதான் உண்மை. அதிமுகவில் உள்ளே ஏற்பட்டிருக்க முரண்றது என்னமோ நேற்று ஏற்பட்ட மாதிரி மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சியாம் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அம்மையார் ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு அதிமுகவுடைய சிறத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு வந்துருச்சு. இப்போ மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் உதயகுமார் சொல்கிறாரு, மரியாதைக்குரிய சிஎம் அவர்களுடைய ஊதக்கூடிய மகுடிக்கு இவங்கெல்லாம் வர்றாங்கன்னு. இல்லை அது ரைட்டு. இவங்க வந்து இவங்களுடைய பெத்த பிள்ளைய, இவங்களுடைய உற்ற பிள்ளைய சரியாக சோறு போடாமல், சரியாக அவங்களுக்கு பதவி கொடுக்காம, இருக்கிற பதவியை பிடுங்கிட்டு டம்மியான பதவியில் போட்டு அவங்கள உதாசீனப்படுத்தி அவங்கள வெளியேற்றுறாங்க. அவங்க வந்து வெளியேற வைக்கிறாங்க. அதாவது ஐயா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அரசியல் சாணக்கியன்னு நினச்சிக்கிட்டு எப்போவுமே அவர் வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு கட்சியில் ட்ரானப் ஆகிட்டு இருக்கும்போது அவருக்கு நம்ம புத்தி சொல்கிற அளவுக்கு பெரிய அரசியல் ஞானி அல்ல, அல்லது அண்ணன் சியாம் போன்ற பெரிய அரசியல் அறிஞரும் அல்ல. ஆனால் ஒரு சாமானியனாக என்னோட பார்வையில் என்ன தெரியுதுன்னா, அவர் வந்து எல்லாத்தையும் மறப்போம் மன்னிப்போன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை. அவர் டிட் ஃபார் டேட் மாதிரி வெளியே போயிட்டு வந்தீங்களா, உங்களுடைய பதவிகளை பறித்து ஏங்க இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு வந்து கொள்கை பரப்புல அவருக்கு பொறுப்பாளர், கொள்கை பரப்பு துணை செயலாளரும் அந்த மாதிரி ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு. அப்போ அவர் வகித்த பொறுப்புன்றது என்ன? அவர் வந்து ஒரு வலுவான ஒரு போர்ட்ஃபோலியோவில் இருந்தவர். இப்போ என்ன அங்கே முரண்னா, தாவேக்கா வந்து குதிரை பேரம் இல்லை, இவர்களுடைய இப்போ வந்து அடித்து துரத்துறதுனால அடைக்கலம் தேடி வருகிறார்கள். இங்கே அடைக்கலம் வேற வழி என்ன இருக்கு? இப்போ ஒரே ஒரு சந்தேகம் எனக்கு, ஒரு குழந்தைக்கு வீட்டில் சோறு போடலைன்னா சோறு போட சொல்லணும், அது அந்த குடும்பத்தில் தான் சார்ட் அவுட் பண்ணிக்கணும். பக்கத்து வீட்டில் குழந்தைய நான் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிறேன்னு யாராவது எடுத்துகிட்டு போய் வச்சுப்பாங்க?
அப்படி செய்ய மாட்டாங்கல்ல. நீங்க வந்து ஏங்க, எந்த ரத்த வர கட்சியில அடிக்கிறாருங்க. இல்ல நான் ஒரே ஒரு கேள்வி ஏங்க, கேட்கிறேன், ரத்த வர பாயிண்ட் பிளாங்கா உங்ககிட்ட கேட்கிறேன் ஷாவுல். ஒரு கட்சியில ரெபலா வந்து ஓட்டு போட்டு மாத்தி 25 பேர் ஓட்டு போட்டா, இல்ல நாங்க மன்னிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா உடனே வந்து சரி சரி வாங்க வாங்க நீங்க ஏற்கனவே இருந்த பதவியை திருப்பி கொடுத்துட்றேன்னு எந்த கட்சி உடனடியாக கொடுக்கும்? அந்த ட்ரஸ்ட் உடனே டெவலப் ஆயிடுமா? ட்ரஸ்ட் டெபிசிட் வந்து உடனே ட்ரஸ்ட் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுமா? எல்லா கட்சியும் உடனே கொடுத்துருமா? இல்ல தாவேக்கால் இருந்து இப்ப 10 எம்எல்ஏக்கள் வந்து எங்களுக்கு பதவி கொடுக்கலன்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்றாங்க, இல்ல ஏதோ இடத்துல மாத்தி ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு உடனே கூப்பிட்டு வந்து நீங்க இல்ல பழைய பதவி எல்லாருக்கும் கொடுத்துறேன்னு கொடுத்துருவாங்களா? அப்படியே அது நடக்கிறதா இருந்தாலும் அந்த கட்சி தான் தீர்மானிக்கணும். 1.5 மாசத்துல 2 மாசத்துல எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யறது என்ன முறை? அது அவர்கள் வைக்கக்கூடிய காரணமோ இல்ல ரீசனிங் ஏற்கிற மாதிரி இருக்கா? இல்ல அது எல்லாருமே ஒரு ரீசன் வைக்கிறாங்க. திமுகவோடு உறவு வைக்கிறது எங்களுக்கு பிடிக்கலன்றது அவங்களுடைய ரீசனு. இது வந்து நடந்தது உண்மை. ஐயா காதர் மைதீன் கூட நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு விரிவான ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. நடந்தது உண்மை. நான் சொல்றேன், உண்மையான அதிமுக தொண்டர் ஒருவர் கூட அதை வந்து மன்னிக்க மாட்டாங்க. என்னை பொறுத்தவரை தொண்டர்களே வெளியேறிடுவாங்க. ஐயா சியாம் அவர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு அதிமுக அனுதாபியா இருந்தவர் தான். நான் குழந்தை பருவத்தில் நான் மாணவராக இருக்கும்போதே ஐயா சியாம் அவருடைய தராசு பத்திரிகையை படிச்சிருக்கேன். புரட்சித் தலைவருடைய மிகப்பெரிய விசுவாசி அவரை பார்த்து நான் கேட்கிறேன், அவர் இதை ஏத்துக்குவாரா? ஒரு ஒரு நியாயமான அதிமுக தொண்டன் வந்து இப்ப பெரியவங்க மத்தியில் பதவிக்காக சில விஷயங்கள் நடக்கலாம். அடிப்படை தொண்டன் வந்து திமுகவை போய் நம்ம ஆதரிக்கிறோன்ற ஒரு சொல்லையே ஏத்துக்க மாட்டாங்க. இது வந்து இது கிராமப்புறங்கள்ல நிலவக்கூடிய மனநிலை. ஆனா ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காக்கு போனா ஏத்துப்பாங்களா? திமுக ஆதரிச்சா ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காக்கு போனா ஏத்துப்பாங்க. போயிட்டு வாங்க நல்லபடியா வழி அனுப்பிச்சு அனுப்பிச்சு விடுவாங்களா? ஏன் ஏத்துக்கிறாங்க? ஏத்துக்கிறாங்களா நான் கேக்குறேன் உங்ககிட்ட. திமுக அதிமுக வந்து ஒன்று சேர்றாங்க கூட்டணின்னு எல்லாம் சொன்னதுனால தான் போறாங்க அப்படின்னா அது முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு போக வேண்டிய தேவை என்ன இருக்கு? இன்னைக்கு அந்த தேவை இல்லையே. ஆட்சி நடக்கிறது, தாவேக்கா ஆட்சி நடக்குது, விஜய் முதலமைச்சரா இருக்கிறார். ஆமா, இப்ப அரசியல்ல அவங்க அரசியல் அனாதை ஆக முடியுமா? நான் தெரியாம கேட்கிறேன். எம்ஆர் விஜயபாஸ்கரோ அரசியல் அவங்களுக்கு என்ன வயசு? அவங்க வந்து இந்த வயசுலேயே அரசியல் துறவரம் போடணும்னு நினைக்கிறீங்களா? அதிமுக அவர்களுக்கு சரியான அங்கீகாரம் இல்லை. அதிமுக கட்சிக்கே எதிர்காலம் இருக்குமா இல்லையா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதிமுக தலைமையை ஏற்று நடத்தக்கூடிய எடப்பாடி அவர்கள் அதிமுக தலைமையை சரிவர நடத்தலன்ற குற்றச்சாட்டு பொதுவெளியில இருக்கு, தொண்டர்கள் மத்தியில் இருக்கு, கட்சிக்காரங்கிட்ட இருக்கு, அவருக்கு எதிர்ப்பாளர்கள்ட்ட இருக்கு, ஆதரவாளர்கிட்ட இருக்கு. இன்னைக்கு அதிமுக பிரச்சனை இருக்குன்னா அதை போய் அதிமுகவுடைய இன்டர்னல் ஃபோரத்தில் தான் டிஸ்கஸ் பண்ணணும். அதை போய் தலைமைச் செயலகத்திலேயோ தாவேக்கா அலுவலகத்திலேயோ போய் சொல்லிட்டு அங்கே கட்சி மாறுவாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு அடையாளம் கொடுத்த கட்சி, உங்களுக்கு அதிகாரம் கொடுத்த கட்சி, உங்களை வளர்த்த கட்சி, உங்களை அமைச்சராக்கி பொதுச் செயலாளராக்கி மாவட்ட செயலாளராக்கி அழகு பார்த்த கட்சி அப்படின்னா அந்த கட்சியில தானே நீங்க இன்டர்னல் போராட்டத்தில் தானே அதற்கான ரெட்ரஸல் மெக்கானிசம் இருக்கு. அங்க தானே பேசணும். எதா இருந்தாலும் உள்ளதான் ஃபைட் பண்ணணும். 1.5 மாசத்துல ரிசைன் பண்ணிட்டு நான் போய் ஆட்சியில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு போறதுன்றது இந்த கட்சியை வலு சேர்க்குமா? இப்ப அதிமுக எந்த விதத்துல வந்து வலுப்பெற்று கார்த்தி முரண்றது நேத்தோ இன்னைக்கோ முந்தானத்தோ இல்லை. அது பல்லாண்டுகளாக இருக்கு. தொடர்ந்து சரிவையே சந்திச்சுட்டு வருது. தொடர்ந்து ஓட் பேங்க்ல வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. தொடர் தோல்வி 10 தோல்வி பழனிசாமின்னே சொல்றாங்க. தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டே வருது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களே காம்ப்ரமைஸ் பண்ணி எங்க தாமரைக்கழி சுயேட்சை சின்னத்தில் நின்றுட்டு மறுபடியும் அவங்களை ஏத்துக்கிட்டாங்க. மரியாதைக்குரிய இவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை எதிர்த்து ஏன்னா விமான சின்னத்தில் இருந்துட்டு மறுபடியும் போய் ஏத்துக்கிட்டாங்க. இப்படி பல்வேறு பேர் தனியா போயிட்டு வந்து மறுபடியும் புரட்சித் தலைவரே அவங்க நீங்க சொல்றது ஒரு பாயிண்ட் இருக்கு. எம்ஜிஆரும் அம்மையார் ஜெயலலிதாவும் அவங்க வந்து ரெபல் பண்ணவங்க இல்ல கட்சியோட தலைமையோட முரண்பட்டவர்களை மீண்டும் அனுசரிச்சு ஏத்துக்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அதுக்கு தயக்கம் இருக்கு, அது ஒரு சிக்கல் இருக்குன்றதுல யாரும் மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்த மாதிரி அதிகாரம் போய் தொடர் தோல்வி வருது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? 10 வருஷம் ஆட்சியில் இல்லாம இருந்துச்சு 2011 இருந்து 21 வரைக்கும் திமுக. 2016 ஏறக்குறைய 100 சீட்டுகளுக்கு பக்கம் அவங்களுக்கு அந்த பை எலெக்ஷன் 2019 நடந்தப்போ 100 சீட்டை தொட்டாங்க. எத்தனை எம்எல்ஏ போயிட்டு அதிமுக சேர்ந்தாங்க? போகலையே. எம்ஜிஆர் காலத்துல 13 வருஷம் ஆட்சியில் இருந்தப்போ எத்தனை பேர் விட்டுட்டு எல்லாருமே வந்து அதிமுகக்கு ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏக்கள் அங்க மாறி போனாங்க? போகலையே. அப்ப அந்த கட்சிக்கு ஒரு கிரைசிஸ் வராதா? அங்கெல்லாம் போகாதவங்க இப்ப மட்டும் விஜய் வந்துட்டாருன்னு போனா அவங்க வந்து நாங்க ஏத்துக்கிறோம் அனுசரிக்கிறோம் அவங்கள மதிக்கல அப்படின்னு சொல்றது எப்படி நியாயமாகும்? கார்த்தி நீங்க சொல்றது நியாயமான வாதம். அவங்க அப்ப இருந்த தலைமை மேல நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப தலைமை நம்பிக்கை இப்ப என்னைக்கோ ஒரு நாளைக்கு அம்மா நம்மளை ஏத்துக்குவாங்க, ஐயா புரட்சித் தலைவர் நம்மளை ஏத்துக்குவாங்க, நம்ம பொறுமையா இருந்தா நம்மளை எப்படி ஏத்துக்குவாங்கன்ற நம்பிக்கை இருந்துச்சு.
அந்த நம்பிக்கை இங்கே இல்லை, எடப்பாடி ஐயாட்ட இல்லை. அது எந்த இடத்துல இல்லாமல் போகுதுன்னா, ஓபிஎஸ் அவர்களுக்கு நடந்த அநீதி, அம்மையார் சசிகலாவுக்கு நடந்த அநீதி, இப்போ கேசி பழனிசாமி போன்றவர்களாம் பரிதாபத்துக்குரிய நிலைமைக்கு தள்ளப்பட்டது, பெங்களூர் புகழேந்தி பாவ தெருவிலேயே கத்திக்கிட்டு கிடந்தது, இப்படி பல்வேறு பேரை காரணம். ரொம்ப சாதாரண புள்ளப்பூச்சிகள் கூட நசுக்கி தூக்கி எரிஞ்சாங்க, மூட்டைப்பூச்சி மாதிரி நசுக்கி தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அப்படிங்கும்போது இருக்குது. இன்னொரு ரொம்ப முக்கியமான சொல்ற ஆர்டர் படி பார்த்தா பெங்களூர் புகழேந்திக்கு அப்புறம் அடுத்தது கேசிபி வந்து தாவேக்கால சேர்க்க போறீங்களான்னு தெரியல. அதுல இன்னொரு கேள்வி எழுது, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அதிமுக பிரச்சனை அதிமுக டீல் பண்ணிக்கோ. நான் கேட்க விரும்புறது, இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகுதுல தாவேக்கா, அந்த தூய்மை பிம்பம் போயிருது, தூய சக்தி வாஷிங் மிஷின் சொல்றாங்க, மக்கள் பிரச்சனைகள் இப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு, அதுல இவ்வளவு கவனம் செலுத்தலையே. கூட்டணி கட்சிகள் மேல நம்பிக்கை வர மாட்டேங்குதா? எப்படியாவது 118 நம்மளே எடுத்துறோம்டா அப்படின்ற ஒரு தீவிரம் தெரியுது. ரைட் புரியுது. நான் ஒரு அண்ணன் தராஸ் சியாம் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாங்க, அதுக்கு நான் வந்துடுறேன். அதுக்கு ஒரு சின்ன பதிலை மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். நான் அடுத்த விருந்தினருக்கு போறோம். கொஞ்சம் சுருக்கமா இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இல்லை சுருக்கமாக தான். இல்லை, மரியாதைக்குரிய அமைச்சர் சரத்குமார் அவர்கள் மேலே ஒரு போதைப் பொருளை யூஸ் பண்ணதா ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுது. நான் தெரியாமல் கேட்குறேன், அன்னைக்கு அவர் அமைச்சரே இல்லை, அன்னைக்கு பொறுப்பில் அமைச்சராக இருந்தவர், துணை முதலமைச்சராக இருந்த இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய ஐயா உதயநிதி ஸ்டாலினும், அன்றைக்கு போலீஸ் மந்திரியாக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்களும் அங்கே இருந்தாங்க. டிசம்பர் 6 என்னுடைய நினைவு சரியாக இருந்துச்சுன்னா, அடையாறில் டெங்கு காய்ச்சல் மற்றும் நோய் தடுப்பு சம்பந்தமாக ஒரு முகாமில் மரியாதைக்குரிய மா சுப்பிரமணியம் அவர்கள் பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்று 6 மாதத்தில் 0 போதை நடமாட்டமுள்ள மாநிலமாக இந்தியாவில் நாங்கள் தமிழகத்தை மாற்றி காட்டி இருக்கிறேன் என்று அவர் ஆணித்தரமாக சொல்கின்றார். இங்கு கஞ்சா நடமாட்டம் என்பது இல்லை, போதைப் பொருள் நடமாட்டம் என்பது இல்லை. அப்ப எது உண்மை? ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இப்ப யாருக்கு எதிராக அவங்க போராட்டம் நடத்துறாங்க? நேத்தலா நான் தெரியாம கேட்க அமைச்சர், நான் ஒரு விஷயம் சொல்றேன் கார்த்தி, தனிப்பட்ட முறையில் ஒரு நபரை தெரியும். போதைப் பொருள் இல்லைன்னு சொன்னீங்களே, அமைச்சர் சரத்குமார் கையில போதைப் பொருள் எப்படி வந்ததுன்னு கேள்வி கேட்கறீங்களா? இல்ல அன்னைக்கு நடந்ததை வச்சு நீங்க ஏன் பேசுறீங்கன்னு கேள்வி கேட்கறீங்களா? இல்ல அன்னைக்கு யாருக்கு ஆட்சியில இருந்தா? அன்றைக்கு ஆட்சியில யார் இருந்தது? ஆட்சியில வேற யாராவது இருந்தா பொருள் பயன்படுத்தலாம். அதுக்கு வந்து இன் ஹைண்ட்சைட் இல்ல ரெட்ரோஸ்பெக்டிவ்ல போயிட்டு நடவடிக்கை எடுக்க முடியாதுன்றீங்க. நான் இப்ப பேசுவோம், இன்னும் 2 விருந்தினர்கள் பேச வேண்டியிருக்கு. வரஷாகுலம் சரத்குமார் அவர்களை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். சரத்குமார் அவர்களை தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரிந்தவரை இது போன்ற செயல்களில் அவர் ஈடுபடக்கூடிய நபர் இல்லை. யாரோ தெரியாதவங்க அவருக்கு சர்டிஃபை பண்றது எப்படி நியாயம் நீங்க நினைக்கிறீங்க? தெரிந்த ஒரு நபர் எனக்கு தெரியும் தவறான விஷயங்கள், இந்த பழக்கங்கள் இல்லாதவர் எப்படி நீங்க பின்பப்படுத்த முடியும் போதை அமைச்சர்னு? அதை தான் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பேசுவோம். திரு பியூஷ் மானுஷ், அதாவது முன்பு நடந்தது, அது எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும், அப்படி இல்லை. அதிமுக சரியான தலைமை இல்லாதனால தான் எல்லாரும் எங்ககிட்ட வர்றாங்க, நாங்கள் குதிரை வீரத்திலாம் ஈடுபடல. சார், இப்போது பிஜேபி பண்ணுறதுக்கும் தாவேகா பண்ணுறதுக்கும் பல சிமிலரிட்டிஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்குது பாருங்க. இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க மோடி வந்து ப்ரெஸ் மீட்டே கொடுக்கறதில்ல, சரி விஜயும் ப்ரெஸ் மீட் கொடுக்கறதில்ல, பல சிமிலரிட்டிஸ் காமிச்சிட்டு இருந்தாங்க. நான் தாவேகா ஜெயிச்ச தமிழ்நாட்டில் வர வச்சேன். ஏன் வர வைக்கிறேன்னா, இன்றைக்கும் வர வைக்கிறேன். ஏன்னா இந்த எலெக்ஷனில் ஒரு சில்லற எம்எல்ஏஸ், இப்போ சேலத்தில் ஒரு லக்ஷ்மணன் இருந்தார், அவர் மேலே தாவேகாரங்களே பழி போட்டாங்க, 30 கோடி செலவு பண்ணியிருக்காருன்ட்டு. செலவு பண்ணார் அவர். அது சேலத்தில் இட்ஸ் ஓப்பன் சீக்ரெட், சேலம் வெஸ்ட்டில் பண்ணார். நான் அதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். பயங்கரமான ஒரு டெரர் அந்த பார்ட்டி, லக்ஷ்மணன் ஹியூமன் ரைட்ஸ் வயலேட்டர். ஏன்னா இன்னும் ஃபஸ்ட்டு ப்ரொட்டஸ்ட் வந்து தாவேகா பண்ணது ஹியூமன் ரைட்ஸ்க்கு எதிர்த்து பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, கஸ்டோடியல் டார்ச்சருக்கு எதிர்த்து. லக்ஷ்மணனெல்லாம் அடித்து சொல்கிற ஆள், நல்லா வாயில் வச்சு சுட்டவன்ட்டு, ஒரு பையனை வாயில் வச்சு சுட்டன்ட்டு பெருமை வேற காமிச்சவர். இது நான் ஃபேஸ்புக்கில் முதல்ல பதிவு பண்ணியிருக்கேன், நாட் நவ். ஸோ இப்போ ஏற்பட்ட ஆளுங்களை சேர்த்து டிக்கெட் கொடுத்தது. பட் அப்போ கூட இந்த தடவை பணத்தில் பாலிடிக்ஸில் ஒரு ரெஃப்ரெஷிங் சேஞ்ச் தெரிஞ்சது கண்ணுக்கு. அதனால் வரவேற்றீங்க? வரவச்சு நான் இன்னும் கூட நான் சொல்கிறேன், இட்ஸ் a குட் சேஞ்ச், இட்ஸ் a குட் சேஞ்ச். பட் சடனாக பார்த்தா ஒரு வேற லெவலில் பாஜக என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் நார்த் இந்தியாவில், எம்பி உடைக்கிறது, கட்சிங்களை உடைக்கிறது, ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ எல்லாம் வச்சு சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாங்க. கோவாலெல்லாம் அப்படி நடந்தது. நார்த் ஈஸ்ட் போனீங்களா கம்ப்ளீட் பிஜேபி டேக் ஓவர். ஸோ இது என்ன புதுசாக, இது தமிழ்நாட்டில் நடக்கல இல்லை. மக்கள் ஓட் போடுறாங்க, நீங்கள் ஒழுங்காக எம்எல்ஏ வேலை பார்க்க வேண்டியது தானே. மக்கள் எம்எல்ஏ ஆக்கிட்டாங்கல்ல உடனே, அப்புறம் என்ன இது துரோகம்? இது மக்கள் கூட பண்ற படுது துரோகம். நடந்ததுக்கு பேர் என்ன? கூவத்தூர்ல நடந்ததுக்கு பேர் என்ன? ஐயா, கூவத்தூர்ல நடந்ததுக்கு பேர் என்ன? அந்த ஏடிஎம்கே காரங்க தான் பண்ணாங்க. கூட்டு போலையா? ஏடிஎம்கே காரங்க தான் பண்ணாங்க. இல்ல என்ன நீங்க வடநாட்டுல உள்ளது
இல்ல அவர் பேசிட்டோம். ஷாகுல் ஹமீது அவர் பேசுறதுக்கு அப்புறம் நான் திருப்பி உங்ககிட்ட வரேன். முடிச்சேன். தலைவா, கூவத்தூர்ல நடந்தது, அதனால தான் ஏடிஎம்கே வேணாம், எங்களுக்கு டிஎம்கே வேணாம், தாவேகா ஓட் போட்டாங்க மக்கள். திரும்பவும் அங்க வந்து சரியில்லை, இங்க சரி நீ சேர்த்துக்கிட்டீங்க. இப்போ அதே சீட்ல எம்எல்ஏ சீட் கொடுப்பீங்களா அவங்களுக்கு? அப்போ நீங்க நிறுத்தின கேண்டிடேட் என்ன வருது? நீங்க தாவேகால ஒருத்தர் நிறுத்துனீங்கல்ல, அந்த ஆள் தோத்து போனா அப்படி இல்லை, அந்த ஆளோ பெண்ணோ. இப்போ அந்த ஆள் என்ன சொல்லுவா அப்படி? இவங்க ரிசைன் பண்ணிட்டு நம்பி வந்திருக்காங்க, அதனால கொடுக்கணும், அதனால கொடுக்கணும். பாஸ், இந்த நியூ லோ ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, இது அவாய்ட் பண்றது தாவேகா நல்லது. மக்கள் வந்து இந்த ஒரு மாசத்திலேயே இப்போ விஸ்வநாதன் பண்ணது எவனாச்சும் ஒரு மனுஷன் அதை வந்து எஸ்ன்னு சொல்ல முடியுமா? யூஆர் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர், உயர்கல்வித்துறை அமைச்சர், யூஆர் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர், யூ கேன் நாட் பிஹேவ் இன் திஸ். பாஸ்கோ ஆக்ட் வந்து சார் லாயராகவும் இருக்கார் ஷாகுல் ஹமீது. பாஸ்கோ ஆக்ட் தெளிவாக சொல்லுது, யோர் ஓ இன்டென்ட் இல்லை, அது நீ சொல்ற தீர்மானம் நடக்கிற இடத்துல இல்லை. நான் அப்பா மாதிரி தொட்டேன், தாத்தா மாதிரி தொட்டேன், நான் டாக்டர் மாதிரி தொட்டேன். நோ 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 நோ, யூ கான்ட் டிசைட். வாட் ஹஸ் பின் ஹேப்பன்ட் ஹஸ் ஹேப்பன்ட். இது கிளியர் பாக்ஸ்கோ கேஸ் அட்ராக்ட் ஆகுது. கேஸ் போட்டே தீர்வும், அது வேற விஷயம். பட் ரெஸ்பான்ஸே இல்லை. காங்கிரஸ்லேருந்து ரெஸ்பான்ஸ் இல்லை, தாவேகாலேருந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. எங்க மினிஸ்டர் எது வேணா பண்ணுவாங்க. இவரே இப்போ ஒத்துக்கிறாரு அந்த சேனல்ல. அன்னைக்கு ஜீரோ ட்ரக்ஸ் சொன்னீங்க, ட்ரக்ஸ் எப்படி வந்தது கையிலன்னு சொல்லிட்டாரே. அப்புறம் சரத் வந்து ட்ரக்ஸ் எடுக்க மாட்டார். மக்களுக்கு என்ன கண்ணுக்கு தெரிஞ்சது? தவறா பதிவு பண்ணாதீங்க சார். நீங்க தாங்க சொன்னீங்க, பதிவு பண்ணாதீங்க. நீங்க தான் சார் ஜீரோ ட்ரக்ஸ் நீங்க. இல்ல நான் என்ன சொன்னேன்னா, இல்ல எது உண்மைன்னு கேட்டீங்க, அது நம்ம பேசுவோம். ஷாகுல் ஹமீது நீங்க முடிச்சிருங்க சார். ரொம்ப சிம்பிளா இருக்குங்க. ஒரு நியூ லோஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு பக்கா சேஞ்ச் கொடுத்துருக்கு மக்கள். நீங்க இதை கவனிச்சிங்கன்னா இந்த ஆட்சிக்கு கண்டிப்பா ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். எங்களை எப்போ வேணா கவுத்திடலாம். இப்போ மிஸ்டர் ஸ்டாலின் சொல்றதுக்காக நீங்க அப்படியே உணர்ச்சி பட்டு இல்லைன்னா நான் சேஃப் ஆக்குவேன்ட்டு இந்த மாதிரி செயலில் இறங்க முடியாது. உடனே குற்றச்சாட்டு வரும், நீ 25 கோடி வாங்கினியா, 50 கோடி வாங்கி ராஜினாமா பண்ணியிருக்கியா. என்ன ஆஃபர்னு கேட்டிருந்தாரு முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் ஆல்ரெடி கேட்டிருந்தார். அவர் கேட்டாரு, மக்கள் கேட்பாங்க. ஸ்டாலின் ஆப்போசிஷன் பார்ட்டி, நீங்க மக்கள் கேட்பாங்க நீ எவ்வளவு காசு வாங்கினு. சரி, இதே ஏடிஎம்கே கேண்டிடேட்ஸ் இவங்க காசு கொடுத்தாங்களே எலெக்ஷன்ல, இவங்க காசு கொடுத்தாங்களே இல்லையா? இட்ஸ் an ஓப்பன் சீக்ரெட். தமிழ்நாட்டில் எலெக்ஷன்ஸ்க்கு காசு கொடுக்கப்படுது. ஸோ த கரப்ட் பார்ட்டி, கரப்ட் பொலிட்டிஷியன்ஸை நீ திருப்பி திருப்பி சேர்த்தனா. இப்போ நான் ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினேன். விஜய் சொன்னது, ஆனால் விஜய் கரெக்டாக சொல்லிட்டாரே, போட்டி ஒரே போட்டி தான் தமிழ்நாட்டில், தாவேகா டிஎம்கே. தாவேகா டிஎம்கே அடிச்சுட்டு சொன்னார். எனக்கு ஆமாடா கரெக்டாக போச்சு. ஆனால் இப்போ திருப்பி ஏடிஎம்கே டிஎம்கே தான். லீமா ரோஸ் அந்த பக்கம், ஆதவர்ஜுனா மாமியார், அந்த அம்மா தனி திட்டத்தில் உட்காந்துருக்காது. அது கிளாசிக் கேஸ். அது இந்த பக்கம் ஆதவர்ஜுனா கதவை திறந்து விட்டு நீ வா நீ வா நீ வான்னு கூப்பிடுறாரு. டிவிகே will be taken over by ஏடிஎம்கே. கண்ணுக்கு இவங்களுக்கு தெரியாது, எல்லாம் நாவிஸா இருக்காங்க தாவேகால. இட்ஸ் ரிஃப்ரெஷிங் சேஞ்ச். இல்ல புதுசா இருக்கு. ஆக்சுவலா தாவேகா தான் அப்ராப்ரியேட் பண்ணி ஏடிஎம்கே அப்படியே எடுக்க போகுதுன்றீங்க. நீங்க வந்து ஏடிஎம்கே தாவேகா ஸ்வீகரிக்க போகுதுன்றீங்க. எப்படி எதுக்காக உள்ள வராங்க? தாவேகா அப்ராப்ரியேட் பண்ணாம அவங்களுக்கு எல்லாம் என்ன வேலை இருக்கு? இல்ல விஜய் do you think இந்த பல டேர்ம்ல இருந்த மினிஸ்டர்ஸ் சின்ன சின்ன பசங்க மினிஸ்டர் ஆயிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யங்ஸ் ஃபெலோஸ் மினிஸ்டரா இருக்காங்க. ஒருத்தருக்கு சுற்றுச்சூழல் மினிஸ்டரா, இல்ல நான் வந்து அப்படி சொன்னார்ல, நான் சுற்றுச்சூழல் மந்திரினார்ல, நான் இல்ல சுற்றுலா மந்திரினார். நான் சுற்றுலா மந்திரி, சுற்றுச்சூழல் மந்திரியே தெரியல அவருக்கு. மாத்தி சொல்லிட்டு அது ஒரு ஃப்ராய்டியன் ஸ்லிப்பா இருக்கலாம். பரவாயில்ல சார், அது 2 தாட்டி 3 தாட்டி அப்பவே சொன்னார் அவருக்கு. பாவம், நம்ம அது ஒத்துக்குறோம். I'm happy that young people are becoming ministers. இந்த கெல்ட்டுங்கெல்லாம் வந்து மினிஸ்டர் ஆயிட்டு இவங்க லஞ்சத்துல வாங்கிட்டு டெண்டர் வாங்கிட்டு என்ன சார் வயசான மினிஸ்டர் ஆகுறாங்க. ஆமாங்க, நாசமா போட்டோங்க. நான் நாசமா போட்டோங்கறேன் இந்த பொலிட்டிஷியன்ஸை. இந்த அரசியல்வாதிங்க நாசமா போணும். அந்த பாட்டு மட்டும் இல்ல, செருப்படி என்னைக்கு மக்கள் இந்த அரசியல்வாதிங்க கொடுக்குறாங்களோ அன்னைக்கு தான் நடத்துறது. கொஞ்சம் இதுவா பேசுவோம், நம்ம அவ்வளவு கோவப்பட வேண்டாம் சார். சிம்பிளான விஷயம் இல்ல. ஒட்டுமொத்தமாக கேளுங்க, ஒட்டுமொத்தமா எல்லா அரசியல்வாதியும் அப்படி பேசக்கூடாது. நீங்க தவறான இது சார். குறிப்பிட்டு தாவேகால சொல்லல யாரையும் சார்பா பேசுறேன், நான் மக்கள் சார்பா பேசுறேன். தப்பு செய்யற அரசியல்வாதி அடி வாங்கணும். சிம்பிளான விஷயம் சார். தப்பு செய்யாதீங்க சார். அரசியல்ல வந்துட்டீங்கன்னா தப்பு செய்யாதீங்க, அவ்வளவுதான். தப்பு செஞ்சாவே அடி வாங்கணும், அவ்வளவுதான், முடிங்க. இப்போ இந்த அரசியல்வாதிகளை கூட்டு வந்து இவங்க வந்து உங்களை வந்து இவங்க ஜீர்ணிப்பானா? நீங்க மந்திரியா இருக்க ஜீர்ணிப்பானா? பழைய முன்னாள் மினிஸ்டர் எல்லாம் நீங்க பை சான்ஸ் எம்எல்ஏ ஆக்கிட்டீங்க வச்சுக்கோங்க கட்சியில, அவன் மீதி ஆளை விடுவானா மினிஸ்டரை?
சார் உள்ள பூந்துருவான். பெருச்சாலி என்ன வேலை செய்வோமே அந்த வேலையை ஏடிஎம்கே தாவேக்காக்கு செய்ய போகுது. ஸோ அப்போ ஏடிஎம்கே டிஎம்கேல இருந்த அந்த சீனியர்ஸு இல்லை அந்த பழைய ஆட்களோட ஆதிக்கம் தாவேக்காலையும் வந்துடும், அந்த யங் பிளட்ன்றது போயிடும் அப்படின்னு 100% பேசுவோம். 100%. கணேஷ், உங்ககிட்ட தான் வந்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். இது இந்த சம்மந்தமாக இதில் நம்ம இந்த லீடில் கூட பார்த்தோம். திருமாவளவன் அவர் பேசும்போது சொன்னார், அதிமுக இருக்கக்கூடிய கிரைசிஸால தான் வர்றாங்கன்னு. முதல்ல ஜனநாயகத்துக்கு உகந்ததில்லைன்னு தான் அவர் ஃபர்ஸ்ட் சொன்னார். அதுக்கப்புறம் பேசும்போது திருமாவளவன் சொன்னது வந்து இது அவங்க கட்சியில் அதிருப்தி, அதுங்களை சரியான திசையில் இல்லை, அதனால வர்றாங்கன்னு சொல்றது. பாஜக சொல்லும்போது விமர்சித்த இடதுசாரிகளும் அதே போல விடுதலை சிறுத்தைகளும் சரி, இல்லை காங்கிரஸும் சரி, திருவண்ணாமலையிலேருந்து 20 எம்பிக்கள் எடுத்திருக்கு பாஜக, சிவசேனாவிலேருந்து 6 எம்பிக்கள் எடுத்திருக்கு. அப்பெல்லாம் கடுமையாக விமர்சித்த இந்த ஜனநாயக சக்திகள் இல்லை பாஜகக்கு எதிரான கட்சிகள் இன்று தாவேக்கான்னு வரும்பொழுது ஒரு சாஃப்ட் பெட்லிங் பண்ணுறாங்க, அதை வந்து எப்படியாவது ஒரு முட்டு கொடுக்குறாங்களோ அப்படின்ற விமர்சனம்லாம் பெரிய அளவுக்கு வருது. இல்லை, இது உண்மை தானே. இதில் என்ன விமர்சனங்களுக்கு என்ன இருக்குது? உண்மையிலேயே முட்டு தான் கொடுக்குறாங்க, அதை தாண்டி வேறு என்ன இருக்குது? ஏன்னா எல்லாருக்கும் தெளிவாக தெரியுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வைகோ என்ன சொன்னார்? நீங்கள் ராஜினாமா பண்ணி நில்லுங்க, எங்களுடைய முதலமைச்சரே வந்து உங்களை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னாருன்ட்டு ஓப்பனாக தானே சொன்னார். அவர் கிளாரிஃபை பண்ணார், நான் கேட்டுக்கிட்டேன், அவர் வேணா டைம் கிடைச்சா வர்றேன்னு சொன்னார். 1000 சொல்லலாம், வாய் தவறி சொல்லிட்டு உண்மையை சொல்லிட்டு அப்புறம் மறைக்கிறதுக்கு 1000 பேசலாம். அவ்வளோ வெளிப்படையாக சொன்னார்ல. அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஏடிஎம்கேல அப்படி என்ன கிரைசிஸ்? ஏடிஎம்கேல என்ன சொல்ல வரீங்க? இப்போ நீங்கள் அவர் பேசும்போது கூட சொல்கிறாரு, திமுக கூட ஆதரிக்கிறது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். யாருடைய ஆட்சியை யார் ஆதரிச்சா? அண்ணா திமுக ஆட்சியை தான் திமுக ஆதரிச்சு. அவங்க சொல்கிற கூற்றுப்படி எடுத்தால் கூட அண்ணா திமுக ஆட்சி அமைப்பதற்கு திமுக ஆதரவு கொடுத்து தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆமாம், எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர். பிரச்சனை பண்ண வேண்டியது திமுக ஆளுங்க. ஆமாம், சண்டை போட வேண்டியது திமுகவில் இருக்கிறவங்க. திமுகலேருந்து யாரும் வெளியேறலையா? ஆட்சியில் உட்காரக்கூடியவர்கள் இவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தது இவருக்கு? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பிரச்சனை ஒரு கான்ஃப்ளிக்ட், அவங்களுக்குள்ள மன கஷ்டம், குதிரை பேரம் என்பதெல்லாம் தெளிவான விஷயம். நான் கேட்பது ஒன்று தான், உங்களை மக்கள் நம்புறாங்கன்னு நீங்கள் நம்புறீங்கல்ல, அப்போ தேர்தலை சந்திங்க, பொது தேர்தலை சந்திங்க. ஆட்சி அமைக்க முடியலனா இல்லை கூட்டணி கட்சிகளோட தயவோட ஆட்சி அமைச்சிட்டிங்கன்னா அந்த ஆட்சியை மக்கள் நலன் சார்ந்து நீங்கள் கொண்டு போங்க. இதை விட்டுட்டு நான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர், எனக்கு வந்து வாக்களித்த மக்களுக்கான மரியாதையை நான் கொடுக்கணும். எனக்காகவும் வாக்களிச்சிருக்காங்க, கட்சிக்காகவும் வாக்களிச்சிருக்கிறாங்க, கூட்டணிக்காகவும் வாக்களிச்சிருக்கிறாங்க, எல்லாம் சேர்ந்து தான் வெற்றி பெற்றிருக்கிறேன். அப்போ அந்த மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு நான் தலைவணங்க வேண்டும். அப்போ நான் தலைவணங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதத்தில் நான் தான் ஜெயித்தேன், என்னால் தான் ஜெயிச்சதுன்னு நினச்சிக்கிட்டு நான் ராஜினாமா பண்ணிவிட்டு உடனடியாக அந்த கட்சியில் போய் நின்னா மறுபடியும் ஜெயிச்சிருவேன்னா மக்கள் முட்டாள் இல்லை. இல்லை, அதில் ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல, இவங்க எல்லாம் திருப்பி மன்னிப்பு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க, நீங்களும் மன்னிச்சிட்டாங்க, சபாநாயகரும் மன்னிச்சிட்டாரு, ஆனால் அவங்களுக்கு பதவி கொடுக்கல, அரசியல் துறவரம் போகணுமா இப்போவே அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினார். மறுபடியும் சொல்கிறேன், தீர்ப்பு எழுதக்கூடியவர்கள் மக்கள் தான். எதை வச்சு நீங்கள் மறுபடியும் ஒரு எம்எல்ஏ ஆடுவாருன்றீங்க? எம்எல்ஏ தோத்துட்டாங்கன்னா, மக்கள் தோற்கடித்தார்கள்னா துறவரம் என்ன சொல்கிறீங்க? வனவாசம் போகாமல் வேற எங்கே போக வேண்டியது? அவங்க தோத்துட்டாங்கன்னா அரசியல் அனாதையான போய் நிற்கணும். விஜய் மேல இருக்க நம்பிக்கையில் போகிறாங்களோ? நீங்கள் நம்பிக்கையின் பேரில் 1000 வைக்கலாம். மக்கள் தீர்மானிப்பவர்கள், எஜமானர்கள் மக்கள் தான். காமராஜரே தோத்த மண்ணு தான் இது. காமராஜரை விட இன்னைக்கு ஒன்றும் நீங்கள் 40 நாளில் வந்து பெருசாக ஒன்றும் சாதிச்சிடல. நல்ல விஷயங்கள் நடக்குது, வரவேற்கிறோம். ஆனால் இது போன்ற மக்கள் விரோத விஷயங்களை நாங்கள் எதிர்ப்போம். ஒரு மக்களுடைய தீர்ப்பை உதாசீனப்படுத்திட்டு உடனடியாக நீங்கள் சென்று மறுபடியும் இன்னொரு கட்சியில் சேர்ந்து அந்த கட்சியில் நான் வந்து நிற்பேன் அப்படின்னா யார் இதில் ஏமாளிகள்? நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, நிறைய உங்களுடைய டிவி சேனல்லே காமிச்சாங்க. முதல்வர் விஜய் 2 தொகுதியில் நின்று ஜெயிச்ச பிறகு திருச்சி கிழக்கில் ராஜினாமா செஞ்சோன்னா அவங்க நிர்வாகிகிட்ட மக்களே கேட்டாங்க, இதுக்காக நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டோம், ராஜினாமா பண்ணிட்டு போகிறதுக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டோன்னு கேட்டாங்களா இல்லையா அந்த மக்கள்? அப்போ அதுதான் மக்களுடைய மனநிலை. நான் உங்களை ஓட்டு போட்டிருக்கேன், 5 வருஷம் நீ எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, உன்னுடைய பணியை நீ செய். ஆளும் கட்சியில் இருந்தால் கேட்ட உடனே செய், இல்லைனா எங்களுக்காக போராடி நீ செய் என்பது தான் மக்கள் கொடுக்கின்ற தீர்ப்பு. அவர்களுடைய தீர்ப்புக்கு தான் நான் தலைவனும். இடைத்தேர்தல் என்பது என்னென்றால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் உடல்நல குறைவாகளோ அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டாலே ஒழிய இதெல்லாம் திணிக்கப்படுகின்ற தேர்தல். இந்த திணிக்கப்படுகின்ற தேர்தலை மக்கள் வந்து ஆதரிக்க மாட்டார்கள் என்பதுதான் எங்களுடைய பார்வை. இந்த திணிக்கப்படக்கூடிய தேர்தலில் ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா, அந்த கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் மேலே நம்பிக்கை இல்லை. அதனால தானே இவங்க பண்ணுறாங்க, அதனால தானே இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு இழுத்துட்டு இருக்கிறாங்க. அதானே வெளிப்படையான உண்மை. இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறாங்கன்னு விமர்சனம் பண்ணுறீங்க, ஆனால் அப்படி இருக்கக்கூடிய மேலே ஏன் நம்பிக்கை வர மாட்டேங்குது? அரசியலை பொறுத்தவரை நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. அது பொதுவான ஃப்ரேஸ், எல்லாருக்கும் தெரியும். சந்தர்ப்பவாதம் தான். அதுவும் தேர்தல் கூட்டணி என்று வரும்பொழுது தேர்தல் கூட்டணியில் அவர்களுடைய லாபத்தை பார்ப்பது தான் கூட்டணி. இன்றைக்கி இந்த கூட்டணியை இன்றைக்கி அமைக்கிறதுக்கு தாவேகா முயல்கிறது என்று சொன்னால் வருகின்ற இடைத்தேர்தலை மனதில் வைத்துட்டு தான் அவங்க செய்கிறாங்கன்றது வெளிப்படையாக தெரியும். இல்லைனா கூட்டணி என்ற பேச்சு இப்போ இல்லை, தேர்தல் வரும்பொழுது தான் கூட்டணி. ஏன்னா நாங்கள் கொள்கை கூட்டணி, எங்களுடைய கொள்கை இப்படின்னு பேசினவங்கெல்லாம் இன்றைக்கி
அணி மாறிய பிறகு அந்த கொள்கையை தூக்கி எறியக்கூடிய சூழ்நிலைக்கெல்லாம் வந்துட்டாங்க. இதே இடத்துல தான் சொன்னாங்க தாவேக என்பது பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள்னு சொல்லி விமர்சனம் பண்ணாங்க. RSS பெற்றெடுத்த பிள்ளைகள்னு விமர்சனம் பண்ணாங்க. கூட்டணிக்கு சேர்ந்த உடனே அவங்க தூய்மைவாதி ஆயிடுவாங்க. இதெல்லாம் சந்தர்ப்பவாத பேச்சு. தனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கிறது என்று பார்க்கக்கூடிய சந்தர்ப்பவாத பேச்சுகள் தான். அதுதான் எல்லாமே முட்டு கொடுக்கறதுக்கான இன்றைக்கி வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கு நேற்று அல்ல, பொதுவாக தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லிக்கிட்டு வரோம். இதற்காக தான் எங்கள் மேலே பழிய வச்சிங்க. நீங்கள் மாறி மாறி கூட்டணி வைக்கிறீங்க, அதை வைக்கிறீங்க. கூட்டணி என்பது ஒரே விஷயம்தான். தேர்தல் நேரத்தில் தேர்தலுக்கான அமைக்கப்படுகின்ற ஒப்பந்தம் தான் தேர்தல் கூட்டணி. எங்களால் நீங்கள் ஜெயிப்பீங்க, உங்களால் நாங்கள் ஜெயிப்போம். நாங்கள் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமை வச்சு மக்களுக்கான நல்லாட்சியை நம்ம கொடுக்கணும் என்பது தான் நம்மளுடைய இந்த தேர்தலுடைய முடிவை தவிர எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்கறதுக்கு பேர் தேர்தல் கூட்டணியோ எதுவுமே கிடையாது உண்மையிலே. ஏன்னா நாங்கள் பொறுத்த வரைக்கும் 2006 இதே காங்கிரஸ் நிபந்தனை விதிச்சாங்க திமுகவுக்கு. ஆனால் வெளிப்படையாக வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்த கட்சி பாட்டாளி கட்சி. எங்களுடைய ஆதரவு ஆட்சி நடக்கும் பொழுதே துணை நகரத்தை எதிர்த்து பேசணும், மக்கள் விரோத விஷயங்களை எதிர்த்து பேசணும். இதுதான் எங்களுடைய பொறுத்தவரை. 2009 ஈழப்படுகொலை நடந்த பொழுது அன்றைக்கு அமைச்சர் பதவியில் இருந்தோம். அதற்கு பிறகு மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா அவர்களுடன் கூட்டணிக்கு வந்தோம். அன்னைக்கு பாராளுமன்ற தேர்தல். அதற்கு பிறகு நாங்கள் தொடர்ச்சியாக அந்த பிரச்சனையில கைவிடாம இன்னைக்கு எடுத்துக்கிட்டு கொள்கை பிடிப்போடு கூட்டணியோடு இருந்தாலும் நீங்கள் உரிமை சார்ந்த இல்ல கொள்கை சார்ந்த பிரச்சனைகளை வேறு நிலைப்பாடு எடுத்திருக்கீங்க. இதுல சுருக்கமா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பதில் வேணும். கூட்டணி எப்படியாவது இடைத்தேர்தலுக்கு உறுதி செஞ்சிடணும் அப்படின்ற நிலைக்கு தாவேக அதுக்குள்ள வந்துருச்சா? கூட்டணி கட்சிகள்லாம் வரலைன்னா தேராது. அவர்களுக்கு அவர்கள் மீது நம்பிக்கை இருந்தால் கூட்டணி இல்லாமலே அவங்க சந்திக்கலாம். இப்படி சந்திச்சாங்களோ அந்த மாதிரி. அவர்களுக்கு நம்பிக்கை குறைந்து விட்டதோ என்கிற எண்ணம் தான் எங்களுக்கு இருக்குது. அதனால தான் கூட்டணி தயவு மட்டும் இல்லாமல் அந்த கட்சியிலேருந்து வரீங்களா, இந்த கட்சியிலேருந்து வரீங்களா என்றெல்லாம் சரி. இன்னைக்கு ஆட்சி அமைப்பதற்கு வெளிப்படையாக அவங்க கட்சி ஆதரவு கொடுத்துட்டாங்க. அதை நாங்கள் விமர்சிக்கலையே. நீங்கள் திமுக கூட்டணியில் ஜெயிச்சிருந்தா கூட ஒரு நல்ல ஆட்சி அமையணும், எங்களுடைய ஆதரவோடு அமையணுன்றதை நாங்கள் விமர்சனம் பண்ணல. சந்தோஷம். அது ஜனநாயக முறையில் ஒரு நடைமுறை தான். உங்களுக்கான விஷயங்கள் நாங்கள் அதை வரவேற்கிறோம். நீங்கள் கூட்டணி ஆட்சி அமைஞ்சிடுச்சு, மந்திரி சபை அமைஞ்சிடுச்சு, தேவைக்கு மீறியே உங்களுக்கு சக்தி இருக்குது. மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை நீங்கள் சந்திங்க. மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. காவேரி பிரச்சனை இருக்குது. நீங்கள் சொன்ன இன்றைக்கி விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியல. விவசாயிகள் எல்லாம் இன்றைக்கி கடனில் நாங்கள் என்ன பண்ணுறது, கருணை கொலை என்ன பண்ணிட்டு இன்றைக்கி கலெக்டர் ஆஃபீஸ் வாசலில் நிற்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் சிந்திங்க. இதை சிந்திக்கிறத விட்டு அந்த கட்சியை உடைக்கலாமா, இந்த கட்சியை உடைக்கலாமான்னா மக்கள் மறுபடியும் தீர்ப்பு கொடுப்பாங்க. மறுபடியும் தீர்ப்பு கொடுக்கும்போது நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. பேசுவோம். திரு மதிமாறன் வணக்கம். அதாவது அவங்களா விருப்பப்பட்டு வர்றாங்க, யாரையும் நாங்கள் பேரத்தில் எல்லாம் இழுக்கலை. எங்கள் மேலே இருக்க அபிமானத்தில், முதலமைச்சர் விஜய் மேலே இருக்க அபிமானத்தில் வர்றாங்க. ரெண்டாவது அதிமுகவில் கிரைசிஸ் இருக்காங்க, எதிர்காலம் இல்லை, அதனால் வர்றாங்க, நாங்கள் யாரையும் கூப்பிடல அப்படின்றாங்க. இல்லை வராங்க அப்படிங்கிறதுக்கு முன்னால் இந்த ராஜினாமா பண்ணுறாங்க அப்படின்னு இருக்குல்ல, ராஜினாமா பண்ணுறது கட்சி பொறுப்பை ராஜினாமா பண்ணிவிட்டு அவங்க வர்றதில்ல. கட்சி பொறுப்பை ராஜினாமா பண்ணிவிட்டு ஒருத்தர் போய் இன்னொரு கட்சியில் சேர்றாருங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. மாறாக ஒரு மாதம் கூட அவ்வளோ எலெக்ஷன் நடந்து இவ்வளோ செலவு பண்ணி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி தன்னோட சட்டசபை தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டு உள்ளே போகிறார். அதுதான் அங்கே பிரச்சனையாக இருக்குது. அப்போ அவங்க ஏன் ராஜினாமா பண்ணுறாங்க அப்படிங்கிறது, ஒருத்தர் ஜெயிக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஒரு மாதத்தில், எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதத்தில் தான் ஒருத்தர் சட்டசபை உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. தன்னோட எம்எல்ஏ பதவியை ஒருவர் விரும்பி ராஜினாமா பண்ணுறாருன்னா அதுக்கு உள்ளிட ஒரு அரசியல் இருக்குது. அதுதான் குதிரை பெறமா இருக்குது. அதை யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? இப்போ திருமாவளவன் கூட சொல்கிறாரு என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு நேற்று சொன்னார். இன்றைக்கு என்ன சொல்கிறார், அது உள்கட்சி அதிமுக உள்கட்சி விவகாரங்கிறாரு. அதிமுக உள்கட்சி விவகாரமாக இருந்தால் கட்சியிலிருந்து நான் ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லலாம். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுவதற்கு உள்கட்சி விவகாரம் எப்படி காரணமாக இருக்கும்? அது விஜய் செய்கிற வேலை. விஜய் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் செய்கிற வேலைன்னு சொல்வதற்கு பயந்து அவர் என்ன பண்ணுறாரு, அதிமுக பழி போடுறாரு. அப்புறம் எம்எல்ஏவா ஒரு ராஜினாமா செய்கிறார் என்பதனால தான் இந்த வாதம், இந்த பிரச்சனை இதெல்லாமே நடக்குது. அப்ப திருமாவுக்கு விஜய் மீது அவ்வளவு பயமா விடுதலை சிறுத்தைகளுக்கு? நேற்றுக்கு ஜனநாயகத்துக்கு உகந்தது இல்லைன்னு சொன்னவர்கள் இன்று அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனைனால வர்றாங்க, அதான் ஆராயணுன்றாரு. ஆமா, அவங்க இங்க இருந்து போய் முதல்ல இங்க ஜெயிச்சுட்டு அங்க போனாங்கல்ல, அந்த ப்ராசஸ் இப்ப நடக்குது. வேற வழியில் நடக்குது. எல்லாம் ஒண்ணுதான். இவங்க இங்க இருந்து போய் அங்க ஆதரவு கொடுத்ததும் இப்ப அதிமுக இருக்கிறவங்க ராஜினாமா பண்ணிட்டு இங்க ஆதரவு கொடுப்பதும் ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா அதிமுகங்கிற ஒரு கட்சி இருப்பதனால அந்த கட்சியை இங்க ஆதரிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா ராஜினாமா பண்ணிட்டு வரணும்னு. இதுல என்ன உச்சபட்சமான திமிர்த்தனம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தாவேக்கால ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இவ்வளவு வித்தியாசத்தில் ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏவே நீ ராஜினாமா பண்ணிட்டு வா, நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன், நீ என் கட்சியில் நெல்லுன்னு சொல்றது, இந்த மோசடி இருக்கு பாருங்க. மக்களை எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க. பாஜக மாதிரி மக்கள் விரோத கட்சி வேற கட்சி எதுவுமே கிடையாது. நான் அப்படிதான் பாக்குறேன். அதுக்கு மிஞ்சிற கட்சி கிடையாது. ஆனா அதையே நியாயப்படுத்துற கட்சியாக தாவேக்கா இருக்குதுன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட நான் வா, நீ என்ன பெரிய எம்ஜிஆர்லாம் சொல்லி ஜெயிச்சு, ஜெயலலிதாலாம் சொல்லி நீ ராஜினாமா பண்ணிட்டு நீ என் கட்சிக்கு சேர்ந்துட்டீங்கன்னா, நான் என் முகத்தை காமிச்சேன்னா ஈஸியா ஜெயிச்சுட்டு வந்துடும், எத்தனை பேர் வந்தாலும் வந்துருவோம்னு சொல்லுகிற இந்த திமிர்த்தரம் பின்புலத்தில் தான் அது ராஜினாமா நடக்குது. இப்ப விஜய் பாஸ்கர் மாதிரி, கரூர் விஜய் பாஸ்கர் ஆகட்டும்,
அல்லது புதுக்கோட்டையில் ஜெயிச்ச விஜயபாஸ்கர் ஆகட்டும், அவங்களாம் ரொம்ப சக்தி வாய்ந்த வேட்பாளர். அவ்வளோ லீடிங்கில் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் ஜெயிச்சிருக்கிறாரு. அவர் ஜெயிச்ச அந்த தொகுதியை எவ்வளோ செலவு பண்ணி, எவ்வளோ கோடிகளில் செலவு பண்ணி, எவ்வளோ ஆயிரம் வித்தியாசத்தில் ஜெயிச்சதுக்கு பிற்பாடும் தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வராருன்னா, இந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணால் இதை ராஜினாமா பண்ணால் நமக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும்ங்கிற டிமாண்டில் தான் அதை ராஜினாமா பண்ணுறாரு. இதை நீங்கள் யாரும் பாதிக்கிறது இல்லை. அதுவே ஒரு குவிட் ப்ரோ கோ தானா? அதனால தாங்க ராஜினாமா பண்ணுறாங்க. சும்மா ஒருத்தர் ஏங்க அவர் என்ன தியாகியா, சுதந்திர போராட்ட வீரரா விஜயபாஸ்கர்? தன்னோட எம்எல்ஏ பதவி ராஜினாமா சொல்லிட்டு கட்சி நடவடிக்கை சரியில்லை, நான் போய் சீட்டே இல்லாமல் நிற்க போறாரா? இப்போ போய் நான் தாவேக்கால போய் உறுப்பினராக சேர்ந்து நான் எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்க போறதுன்னு சொல்லுவாங்களா? அப்போ சேர்றது எதுக்கு? திருப்பி எம்எல்ஏ எலெக்ஷன் அதே இடத்துல எவ்வளோ கேவலம் பாருங்க. ராஜினாமா பண்ண அதே தொகுதியை திருப்பியும் அதே இடத்துல அவர்கள் நிற்க வச்சு திருப்பி அவர்களை அமைச்சராக்குவதற்கு இதோட போன்ற ஒரு அயோக்கியத்தனம் உலகத்தில் நடந்து கிடையாதுங்க. அவ்வளோ மோசமாக நடக்குது இது. இப்போ மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்களா, எவ்வளோ கேவலம் பாருங்க. இதில் முட்டு கொடுக்கறதுக்கு இங்கேருந்து போனவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆட்சி கவர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாஜக வந்துடும், நாங்கள் ஜனநாயகத்தை பாதுகாக்கணும்னு சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், ஐயும் எல்லாம் முட்டு கொடுக்குறாங்கல்ல, அவங்க மூஞ்சிலெல்லாம் இவங்க ரொம்ப மோசமான ஒரு கரியை பூசுறாங்க. எவ்வளவு கேவலமா இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன இன்னொரு தெரிஞ்சு இப்போ 7 பேர் அதை டிஃபெண்ட் பண்றாங்க. ஏங்க இன்னும் 3 பேர் தேவைப்படுதுங்க. இப்போ 7 பேர் இருக்குங்க, இன்னும் 3 பேர் தனி மெஜாரிட்டி. இதோட நோக்கம் என்ன தெரியுமா? தனி மெஜாரிட்டி கொண்டு வருவதற்காக அதிமுக கூடாரத்துல இருந்து ஆட்களை இங்க சேர்க்கிறாங்க. அப்ப இந்த 10 பேர் முட்டு கொடுக்குறாங்கல்ல, இங்க முட்டு கொடுக்க போயிருக்காங்களா, 10 எம்எல்ஏ முட்டுக்கு திமுக சார்பா ஜெயிச்சு போனவங்க, அவங்க தயவுல தான் இப்போ 18 போர் இருக்கு. இவங்க 108 + 18 இப்போ 10 இவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா 10 அதிமுக அளந்து கொண்டாந்து இவங்க 10 எம்எல்ஏ தனியாக வந்துட்டாங்கன்னா தனிப்பெரும்பான்மை ஆயிடும் அவங்களுக்கு. இவங்க தனிப்பெரும்பான்மையை சீட்டு நிரூபிக்கலாங்கிறதுக்காகத்தான் அங்கிருந்து ஆட்களை தூக்கிட்டு வந்து தாவேக்கா தனிப்பெரும்பான்மையாக காட்டணும் என்பதற்காக இந்த கோல்மால் வேலைகள் இவ்வளவு கேவலமா நடக்குது. இவ்வளவு நடந்ததுக்கு பிற்பாடும் இந்த பக்கத்தில் ஜனநாயகத்தை காப்பாற்றுறாங்க. இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக ஜனநாயகத்தை சீர்குலைத்து ஜனநாயகத்தை காப்பாற்ற போயிருக்காங்க பாருங்க. அவங்க பேசுறது இந்த நேரத்திலையும் ஐயும் மேல் இருக்கிற பெரியவர் அவளு மேல அவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். அவர் பேசும்போது தகைசால் தமிழர், ஆமா, அவர் காதர் முதல்ல பேசும்போது விஜய்ங்கிற பேர் கூட அவருக்கு சரியா சொல்ல தெரியல. என்னை பார்த்தாங்க, விஜய் எனக்கு ஃபோனில், விஜய் அவர் நடிகர் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்ல தெரியல. அவர் எனக்கு ஃபோனில் பேசினாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், நேற்று ஸ்டாலினோடு இருந்தோம், இன்று ஸ்டாலினோடு இருப்போம், நாளை ஸ்டாலினோடு இருப்போம்னு சொன்னார். எப்போ சொன்னார்? விஜய் என்கிட்ட பேசுறது அப்புறம் கூட நான் அப்படி தான் இருந்தேன், போக மாட்டேன்னு சொன்ன அவர் தான் இன்னைக்கு இப்படிலாம் பேசுறாருன்னா இதில் என்ன பேரம் நடந்திருக்குது? குதிரை பேரம்ல, குதிரை பேரம்ங்கிற சொல்லாடல். குதிரை வியாபாரம் நடக்கும்போது அதில் ரகசியமாக வியாபாரங்கள் பண்ணது, இதில் ரகசியமே கிடையாது. குதிரை பேரத்தின் அடிப்படை என்ன தெரியுங்களா? ஊழலை ரகசியமா பேசுறது. இதுல ரகசியமே இல்லைங்க, பகிரங்கமாக இருக்குது. ராஜினாமா எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு தாவகால சேர்ந்துப்பாங்க. விஜய் முகத்தை காமிச்சாருன்னா அம்மா அமைச்சர் ஆயிரலாங்கிற பின்புலம், இந்த பின்புலம் இருக்கு பாருங்க, இது மோசடியானது. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். தாவேக்காவை நான் சொல்லி முடிக்கிறேன் சாகுல். தாவேக்காவை நீங்க ரெண்டா பிரிக்கலாம். தாவேக்காவில் விஜய் என்கிற அந்த நடிகரை பார்த்து ரசிக மனோபாவத்தை ஓட்டுக்கு வேட்டான் பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு அப்பாவி, அவன் ரொம்ப அப்பாவி. அவன் தான் விஜய் உருவாக்குறான். அவன் என்ன பண்றான்? தன் சொந்த கூலி வேலை பார்த்த அந்த ரசிகன் தான் வீட்டுக்கு கூட கொடுக்காத அந்த காசை, குழந்தைக்கு கூட கொடுக்காத காசை, 100 ரூபா பெருமானம் உள்ள விஜய் படத்தை 1000 ரூபா கொடுத்து படம் பார்த்து கட் அவுட் வச்சு ஒரு தலைவராக உருவாக்கி எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு வந்திருக்கான் பாத்தீங்களா? அவன் ஓரகட்டப்படுறான். இன்னைக்கு எங்க இருந்து வேற கட்சியில இருந்து உள்ள வேலைக்கு சேர்ந்தவங்க, இப்ப அதிமுக உள்ள போனவங்க, இந்த மாதிரியான பணம் கையில வச்சிருக்கிற ஆட்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, தாவேக்கா உள்ள போய் இந்த அப்பாவி ரசிகர்களை ஓரம் கட்டிட்டு இவங்க கைப்பற்றுவதற்கு இந்த மாதிரி ஊழல் பண்றாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. இப்ப கூட ஒரு அமைச்சர் போதைப் பொருள் பயன்படுத்தினார் வீடியோ வந்திருக்குல்ல, அந்த வீடியோ யார் வெளியிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல அவரோட திமுக நண்பர். என்ன பிரச்சனை தெரியுங்களா? அந்த அமைச்சர் அவர் ஏற்கனவே விஜய் ரசிகர். அவரு விஜய் ரசிகருக்கும் விஜய் ரசிகர் அல்லாத இன்னொரு கட்சியில போய் பணத்தோடு போய் கட்சியை கைப்பற்றி அதிகாரத்தை கைப்பற்ற போனாங்க பாத்தீங்களா சில பேர். அவங்க 2 பேருக்குள்ள பாலிடிக்ஸ். இதுல என்னங்கன்னா, தன் கட்டுப்பாட்டில் போன எம்எல்ஏ, தன் கட்டுப்பாடு இருக்கிற அமைச்சர்லாம் இருக்கிறாங்க பாத்தீங்களா, விஜய் ரோல் பண்ற ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, வேற கட்சியில போய் அங்க பொறுப்புல போனாலுங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, விஜய் நேரடியா தொடர்பு கொண்ட ரசிகர்களை எப்படியாவது ஒழிச்சு கட்டி கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடணும்னு இந்த மாதிரியான பழைய விஷயங்கள்லாம் எடுத்து போட்டு கட்சிக்குள்ளார விஜய் ரசிகர் நேரடியாக விஜய் தொடர்பு கொடுக்கிற, விஜயோட தொடர்பா இருக்கிற விஜய் ரசிகர்களை கீழே தள்ளிட்டு இந்த ஊதாரித்தனமா உள்ள போய் பணத்தை வச்சுக்கிட்டு எதை வேணுமான செயலாக்கிற உள்ள போய் சேர்ந்துருக்காங்க பாருங்க. அந்த கட்சியில இருந்தாங்க, இந்த கட்சியில இருந்தாங்க, அப்புறம் மாஃபியா கும்பல், இந்த ரீல் போடுற கும்பல்லாம் இருக்கு பாத்தீங்க. இந்த கும்பல் விஜயை கைப்பற்றி வைத்துக் கொண்டு விஜய் ரசிகர்களை காலி செய்வதற்காக தான் இந்த ப்ராஜெக்ட் நடக்குது. இது தீவிரமா போயிட்டு மோசடி, இது போல ஒரு மோசடி எங்கேயுமே பார்த்ததில்லை. ஷாகுல் அமீத், உங்களோட நிறைவு கருத்து? ஷாகுல் அமீத் எல்லாம் பாவம். அதாவது அவர் விஜய் ரசிகர்.
இல்ல ரொம்ப வேகமா இன்னும் கொஞ்ச நாள்ல சாகுல் ஹமீத் உங்களுக்கு ஒரு ரீல் வரப்போகுது, உங்க கட்சியில இருந்து விட போறாங்க, பார்த்து ரொம்ப கவனமா இருங்க. ஏற்கனவே வந்தவங்கள ஆபத்தானவங்க, இப்ப அண்ணா திமுக பயங்கரமான ஆள்லாம் வராங்க. அங்க விஜய் ரசிகர்களுக்கு இடமே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் விஜய்க்கே உங்க கட்சியில் இடம் கிடையாது. பயங்கரமான கொள்ள கூட்டம்லாம் உள்ள வருது. அவங்க பூரா உங்க கட்சியை கைப்பற்றி விஜய் ரசிகர்களை காலி பண்ணி நடுத்தருவில் தாவேகா திமுகவுக்கு எதிராக மத்தவங்களை விட்டுருங்க. விஜய் ரசிகர்கள்ங்கிற அப்பாவிகளை நடுரோட்டு விஜய் ஆட்சிக்கு வருவதற்கு காரணமா இருந்த விஜய் ரசிகர்கள் ரோட்ல நிப்பாட்ட போது ஜெயில அனுப்ப போறது உங்க கட்சியில் இருக்கிற கிரிமினல்ஸ் கைப்பற்றிருக்கா பாருங்க, அவங்க அந்த வேலையை பார்க்க போறாங்க. திரு ஷாகுல் ஹமீத், உங்க கரிசனத்துக்கு நன்றி. உங்க கரிசனத்துக்கு ஷாகுல் ஹமீத், நீங்க ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர், நீங்க ஒரு விஜய் ரசிகர். உங்க மேல நான் பரிதாப உணர்ச்சியோட சொல்றேன். நீங்க ஒரு முஸ்லீமா இருந்திருந்தா நீங்க கண்டிப்பா திமுக பாஜக தான் இருந்திருக்கிறோம். ஆனா நீங்க பாவம் ஒரு விஜய் ரசிகரா போய் என்ன பண்ணீங்க, ஒரு முஸ்லீமா கூட இல்லாம விஜய் ரசிகரா என்ன பண்றீங்க, நீங்க கொண்டு போய் அங்க போய் விஜய் கிட்ட அடிமையாகி மொத்தத்தையும் இழக்க போறீங்க பாருங்க. திரு ஷாகுல் ஹமீத், இங்க பாருங்க, ஒரு ஒரு தலைமுறை, அப்படி பார்த்தா ஒரு தலைமுறையோட அரசியலே என்னுடைய வரலாறு தெரியாம அவர் பேசுறாரு நினைக்கிறேன். ஆமா, வரலாறு பொதுவெளியில சொல்ல விரும்பல நான். இல்ல ஒரு வரலாறு வேறையா? நீங்க விஜய் ரசிகர் அவ்வளவுதான். விஜய் ரசிகருக்கு வரலாறு வரும். கட் அவுட் கட்டின வரலாறு, பாலாபிஷேகம் பண்ண வரலாறு, வேற என்ன வரலாறு? ஒரு முஸ்லீமாக இருப்பதற்கு கூட நீங்க லாய்க் கிடையாது. தனிநபர் வழிபாட்டில் ஈடுபடுறீங்க. முதல்ல சாகுல் பேரை நீங்க பயன்படுத்தாதீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கல. இல்ல கரெக்ட் கரப்ஷன் கலெக்ஷன் தான் உங்களுடைய பிளாக்ல டிக்கெட் ஆள் தானே கட்டீங்க. 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய்க்கு வித்த பிளாக்ல டிக்கெட் வித்த ஆளுக்கு கரெக்ஷன் சொல்லுங்க. பிளாக்ல டிக்கெட் வித்த ஆளு சாமானிய மக்கள் 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய்க்கு வித்தவரு கலெக்ஷன் கரப்ஷன் பத்தி பேசுறீங்க. என்ன யோக்கியதை உங்களுக்கு எல்லாம்? யாரு 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய் வித்ததெல்லாம் உங்க படம். மத்த படம்லாம் சாதாரண பாப்பான். விஜய் கூட 1000 ரூபாய் 2000 ரூபாய் ரசிகர்களை கொள்ளையடிச்சு தரீங்க. திரைப்பட பிளாக்ல டிக்கெட் அவர் பேசிட்டோம். அதை வித்தது உங்களுடைய திரைப்பட நிறுவனங்கள். இங்க பாருங்க, ஒரு தலைமுறையோட அரசியலே அழிச்சது திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா நம்பி வந்த சிறுபான்மையினத்தையும் நம்பி வந்த எந்த சிறுபான்மையினத்தையும் ஒரு தலைமுறை அரசியலே பாஜகவை தடுத்து திமுக மட்டும்தான். ஒரு முஸ்லிமா இருந்தா ஒரு திமுக மட்டும் தான் ஆதரிக்கணும். நீங்க திசை மாத்தி பேசாதீங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கனவுல ஏங்க உங்க கட்சியை கைப்பற்றி இருக்கிற கிரிமினல்கள் உங்களை நடுரோட்ல நிப்பாட்ட போறாங்க. அதுக்காக உங்களை எச்சரிக்கிறேன் நான் உங்களை. முடிச்சிருங்க. நீங்க யாருங்க அத பத்தி பேசுறதுக்கு? உங்களுக்கு என்னங்க தெரியும்? நீங்க யாரு திமுக பத்தி பேசுறதுக்கு? அது மாதிரி நான் தாவக பத்தி பேசுறதுக்கு? ஷாகுல் ஹமீத், நீங்க அதிமுகவுல எதிர்காலம் இல்ல, அரசியல் துறவரம் போயிருவாங்க, அதனால தாவேகாவுக்கு வாங்கன்னு கூப்பிடலாம். இல்ல தாவேகாவில் இருக்கவங்கள பத்தி இல்ல அவங்க மேல அக்கறை வெளிப்படுத்த கூடாதா இன்னொருத்தர்? இல்ல கார்த்தி, ஒரு விஜய் ரசிகருங்க, அவருக்கான நேரத்தை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ண வேணாம். நான் சுருக்கம் இல்ல நான் சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன். விஜய் ரசிகருக்கு என்ன தெரியும்னு 2026 தேர்தல் உங்க மூஞ்சில கரிய பூசிச்சு குளத்தூர்ல உங்களை கரப்பா பூச்சியை கவுத்து போட்ட மாதிரி தலையில கவுத்து போட்டமே அப்ப தெரியல விஜய் ரசிகர்களுக்கு என்ன தெரிஞ்சு உங்களுக்கு? படம் ஓடுற மாதிரி தான். படம் ஓடுன மாதிரி தான். படம் ஓடல. விஜய் ரசிகர்களுக்கு என்ன தெரிஞ்சு ஒரு மாசத்திலே ஓடல. விஜய் ரசிகர்களுக்கு என்ன தெரிஞ்சு? ஒரு மாசத்திலே ஓடல. கரிச்சட்டி உங்க மூஞ்சில தான் அரசியலே இல்லன்றது தெரியும். முடிச்சிட்டு. ஏன்னா எதிர்காலத்துல உங்களுக்கு சாகுல் ஹமீத் ஒரு ரவுண்ட் பேசுறாரு போதும். அதாவது எல்லாரோட அவர் பேசியிருக்காரு. அதாவது டிவிகேவினுடைய இல்ல இங்க பாரு கார்த்தி, என்னுடைய நேரத்தை வெயிட் பண்ண நீங்க முடிச்சிருங்க. இது ஒரு சதி உள்கட்சி மோதல் விவாதம் நடக்கிறத எங்க நேரம் வேஸ்ட் தாங்க. உள்கட்சி மோதல் முடிச்சிட்டோம். ரெண்டு தரப்பு இருக்க மாதிரியோ கற்பனையில இங்கு ஒரே தரப்பு தான். தளபதி விஜய் அவர்களுடைய தரப்பு மட்டும் தான் இருக்க ஒழிய ரெண்டு தரப்புலாம் இங்க யாருமே கிடையாது. இரும்பு கரம் கொண்டு தான் நடக்குவார். அப்படியெல்லாம் எந்த சூழ்நிலையும் இங்க கிடையாது. இன்னொன்னு ஏதோ பரிதாபப்படுற மாதிரி பாவ விஜய் ரசிகர்கள் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க பேசுறீங்க. நாங்க சிறுபான்மை மக்களை பரிதாபத்துக்குரிய நிலைக்கு தள்ளியது திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு சிறுபான்மை அவங்க ரொம்ப நல்ல பசங்க. அப்பா தலித் மக்களை முடிச்சிருங்க. ஷாகுல் ஹமீத், உங்க நிறைவு கருத்து. அதாவது இல்ல இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப எம்எல்ஏக்களை இவங்க போய் குதிரை பேரம் பண்றாங்க, அது பண்றாங்க. இப்ப வைகோ சார்ந்த எம்எல்ஏக்களை பிடிச்சி வச்சிருக்காங்களே, அது பேர் என்ன பேரோ நான் தெரியாம கேட்கிறேன். வைகோ அவர்களுக்கு இருந்த 2 எம்எல்ஏக்களை திராவிட முன்னேற்ற கழகம் விடாம பிடிச்சி வச்சிருக்காங்களே, தாவேகா எம்எல்ஏக்களை விலை பேசுறாங்களே, வைகோவே சொன்னாரு. வைகோ தாங்க பிடிச்சி கொடுக்க பார்த்தாரு. வைகோ தான் அவங்க ராஜினாமா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னாரு.
அவங்க உதயசூரியன்ல நின்னு ஜெயிச்சவங்க, அவங்க திமுகவுடைய உறுப்பினர்கள். எந்த பேரத்தின் அடிப்படையில்? வைகோ தான் அவங்கள புடிச்சு கொண்டு போய் வேற இடத்துல கொடுக்க பார்த்தாரு. பயந்து ஓடி வந்திருக்காங்க. இங்க முடிச்சிருங்க. எந்த பேரத்தின் இங்க பாருங்க, ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்களேன். இங்கு வந்து திராவிட கட்சிகள் பின்னணியிலிருந்து வந்தவங்க தான், நான் உட்பட எல்லாருமே. ஏன் வந்து இவ்வளவு தூரம் 35% வரைக்கும் வாக்குகள் மாறி விழுகுது? அதை முதல்ல சிந்திக்கல இவங்க. இன்னும் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்காம லபோ திபோன்னு கத்திக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, இன்னும் நுணுக்கமான வாயடி அரசியலை பண்ணி ஏதாவது உள்ள பூந்து கொலாயடி அரசியலை பண்ணணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய, உள்கட்சி அறிவாலயத்துக்குள்ளே லஞ்சம் ஊழல் ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு. அது முதல்ல அவர் கண்ணுக்கு தெரியல. அறிவாலயத்துல கடைசி வரைக்கும் நீங்க அந்த டெல்டால இருக்க விவசாய பிரச்சனைகள் இல்ல, திரு சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் பல பிரச்சனைகள் எழுப்பினாரு, திரு ஷியாம் பிரச்சனைகள் எழுப்பினாரு. அதை பத்தி இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து அந்த பதில் வரல. திரு ஷியாம், உங்களுடைய நிறைவு கருத்து? இல்ல ஷாகுல் ஹமீதோட எம்ஜிஆர் கரிசனை இன்றைக்கு பொருத்தமானது. ஏன்னா 1977 ஜூன் 30 எம்ஜிஆர் பதவியேற்ற தினம் இன்றைக்கு. நானும் கூட அதை பகிர்ந்துக்கிறேன். மற்றபடி கணேஷ், மதி இவங்க எல்லாரும் பேசுனதுல ஒரே ஒரு அடிப்படை அம்சம்தான். இன்னொரு கட்சியில எம்எல்ஏக்களாக வெற்றி பெற்றவர்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்ட கட்சிக்காரங்க போக ஓட்டு போடாதவர்களுக்கும் சேர்த்து எம்எல்ஏ தொகுதி முழுக்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வது ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் மீண்டும் ஒரு தேர்தலை வரவழைப்பது என்பது அது ஜனநாயக விரோதம். அப்படி என்றால் அவர்களை ஏன் இவர்கள் சேர்த்து கொள்ள வேண்டும்? தாவேகா ஏன் இவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும்? அதுவும் ஜனநாயக விரோதம் ஆயிடுது. இந்த இடத்தை தான் நான் வந்து ஒரு பத்திரிகையாளனாக கவலையோடு பார்க்கிறேன். நன்றி திரு கணேஷ்குமார். நிறைவு கருத்து? இல்லை, எல்லாரும் சொன்ன மாதிரி தான். நாங்கள் வந்து நல்லது செஞ்சால் ஆதரிக்கிறோம், கெட்டது செய்யும் போது எதிர்க்கிறோம். அது யாராக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, தாவேக்காவாக இருந்தாலும் சரி, இதுதான் மக்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அரசியல். இப்போ தேர்தலை பொறுத்தவரை சொன்ன மாதிரி இன்றைக்கி ராஜினாமா பண்ணி அதிமுகலேருந்து அவங்களே உள்கட்சி பிரச்சனையில் வந்துட்டாங்கன்னு வச்சுப்போம். தனியாக நிற்க சொல்லுங்கள் சுயேட்சையாக. அவர்களுடைய செல்வாக்கு என்ன, எதனால் என்னன்றது தெரிஞ்சிடும். ஏன் நீங்கள் மறுபடியும் உங்களதில் சீட்டு கொடுக்கும்போது தான் இந்த பிரச்சனை வரும். நாங்கள் ஜெயிக்க வைக்கிறேன், சீட்டு கொடுத்து ஜெயிக்க வைக்கிறேன், அமைச்சர் கொடுக்குறேன்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறீங்க பாருங்கள். அந்த இடத்துல தான் நாங்கள் வந்து அதை வந்து எதிர்க்கிறோமே தவிர்த்து மற்றபடி இருக்கக்கூடிய அரசியல் இதெல்லாம். அதே மாதிரி மதிமாறன் சார் அங்கே பேசும்போது ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும். ஏன் திமுக என்ன பண்ணிடுச்சு இஸ்லாமியர்களுக்கு? ஏன் பாஜக பாமகவுக்கு போடணுமா? ஏன் வேற யாருக்கு போடணும்? ஏன் உங்களுக்கு போடணுமா? பொடா சட்டம் கொண்டு வந்த போது திமுக தூங்குச்சு. இஸ்லாமியர்களுக்காக போய் சண்டை போட்டது பாமக. பாமக சண்டை போட்டது பழனி பாபா ஒரு தலித் பாமக போட முடியுமா? ஒரு முஸ்லிம் பாஜக போட முடியுமா? டிபேட்டுக்கு இடம் இல்ல. இந்தியாவை சேர்ந்த ஒரு முஸ்லிம் பாதிக்கப்பட்டதா காட்டுங்க, அந்த சட்டத்தை நீக்குறாங்க. இன்னி வரைக்கும் காமிச்சீங்களா? இஸ்லாமிய என்ன பண்ணிட்டீங்க? நாங்க தான் இஸ்லாமியர்களுக்கு ட்ரேட்மார்க் இல்ல, அது இன்னொரு டிபேட் இல்ல. அந்த ட்ரேட்மார்க்க நீங்க ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. இதனால தான் நீங்க தோற்றீங்க. இதனால தான் நீங்க தோற்றீங்க. பாஜகவுக்கு பாமகவுக்கு ஒருத்தர் போட முடியுமா? ஒரு தலித் பாமகவுக்கு போட முடியுமா? ஏன் போட முடியாது? நாங்க இருக்கிறோம். நாங்க அமைச்சரா இருக்கிறோம். டைம் இல்ல. கணேஷ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. டைம் இல்ல. மட்டும் யாரு? நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு சாபக்கேடுங்க. உங்களோட திமுக தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு. அத நீங்க பியூஷ் மானஸ் உங்களோட நிறைவு கருத்து பியூஷ். சார் ரொம்ப கிளியர் கட் சரிங்க. பாஜக இஸ் நாட் கெட்டிங் என்ட்ரி இன் தமிழ்நாடு. அது யாருனால எதுனாலலாம் விட்டுறலாம். அது திமுகனாலேயோ யார் கொடி இருக்குனாலேயோ இல்லை மக்கள் அறிவுனாலேயே பாஜக உள்ள நாங்கள் பாஜக இஸ் நாட் அலவுட் ஹியர். ஸோ பாஜகவோட எந்த ட்ரைட்டும் அலவுட் இல்லை. இந்த பேரம் பேசுறது, இந்த மதவாத அரசியல், கேஸ்ட் ரீதியான பாலிடிக்ஸு, இதுக்கு தமிழ்நாடு இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ நல்லா இருக்கும். அது எந்த ஃபார்ம்ல வந்தாலும் சரி. ஒரு டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்ங்கிறது வேற. இது ரொம்ப ஆன்டி டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ். இப்போ தாவேக்கா எடுத்தது கையில் அடிப்படையாக ரொம்ப கிளியராக இருக்கு. ரொம்ப கிளியராக இருக்கு. மக்கள் ஓட் போட்டிருக்காங்க. மக்களுக்கு துரோகம் பண்ண முடியாது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜய் எடுத்த உடனே சொல்லாரு, ஐ வில் பி அக்கௌண்டபிள், ஐ எம் பவர் சென்டர், யாரும் அந்த பவரில் இந்த பவர்லன்னாரு. நடக்கும் போது ஆன 4 பக்கம் ஃப்ளெக்ஸ் பேனர் இருக்க கூடாதுன்னாரு. 4 பக்கம் ஃப்ளெக்ஸ் பேனர் இருக்கு. டாஸ்மாக் கடை 717 கடை மூடிட்டேன்னாரு. நான் சேலத்தில் ஒரு கடை தேடி பார்க்குறேன், ஒரு கடை மூடல. கண்டினியூஸாக சுற்றிட்டு இருக்கேன். மசூதிக்கு எதிரில் கடை இருக்கு, கோயில் பக்கத்தில் கடை இருக்கு, ஸ்கூல் பக்கத்தில் கடை இருக்கு, சேலம் 8 ஆர்ட்ஸ் உமன்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கத்தில் கடை இருக்கு. போக மாட்டேங்குது எங்கேயுமே. ஸோ வாய் பேசுறதுல வடை சுடக்கூடாது. அதே மாதிரி கொஞ்ச நாளில் நாங்கள் நேர்மையாக இருக்கோம், நாங்கள் நேர்மையாக கரப்ஷன் ஃப்ரீயாக இருக்கோம், கான்ட்ராக்டர்லாம் கமிஷன் இல்லைன்னு சொல்லும் போது மக்கள் இதையும் கிழிச்சு எடுத்துருவாங்க. ஓகே. ஸோ நீங்கள் திருந்துக்கிட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்குது, திருந்துருங்க. இந்த மாதிரி அரசியலேருந்து வெளியே வந்துருங்க. மதிவாரம் உங்கள் நிறைவு கருத்து. நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன்.
கடந்த 5 ஆண்டுகளில் இந்திய அளவிலே பாஜகவை மூர்க்கமாக எதிர்த்தது திமுக தான் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்துக்கிட்டு. அவங்களுக்கு ஒரே டிமாண்ட், பாஜகவுக்கு என்ன டிமாண்ட் தெரியுங்களா? இவங்ககிட்ட 2 முறை பெரும்பான்மையான எம்பிகள் இருந்தாங்க. இவங்க மனசு வச்சிருந்தா சென்டரில் பெரிய கேபினட் அமைச்சராக இருக்கலாம், ரொம்ப சொகுசாக வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி ஃபைட் பண்ணி தான் பாஜகவுக்கு வந்து தடுத்து நிறுத்தினாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கிறார் விஜய் வந்ததுக்கு பிற்பாடு ஒரு மோசமான ட்ரெண்டு தமிழ்நாட்டில் கட்டமைக்கப்படுது. என்ன தெரியுமா கட்டமைக்குது? பாஜக எதிர்ப்புலாம் பழசுங்க. எப்போ பார் பாஜக வந்துடும். பாஜக எதிர்ப்பு என்பது தோல்விக்கான முகம். பாஜக எதிர்ப்பு பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு முறையை விஜய் உருவாக்கி வைத்திருக்கிறார். அப்போ இங்கே பாஜக எதிர்ப்பு பேசுகிற கட்சி தோத்து போயிடும். அப்போ பாஜக எதிர்ப்பை பேசாத விஜய் ஏங்க எப்போ இப்பவும் பேசுகிறார். முந்தா நாள் சட்டசபையில் பேசும்போது கடைசியாக கூட பாஜகவோட மோதல், இப்போ பாஜகவை திட்டி ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்லை. ஆனால் பாஜகவோட மோதல் போக்கு போகக்கூடாதுன்னு பேசுறாருன்னா இங்கே பாஜக எதிர்ப்பை தமிழ்நாட்டில் பேச வேண்டிய அவசியமே இல்லைங்கிற ஒரு மோசமான கட்டமைப்பை உருவாக்குறாரு. பாஜகவை எதிர்த்தால் தோல்வி முகம் கிடைக்கும்னு சொல்லிட்டா எந்த அரசியல் கட்சி பாஜக எதிர்க்க போறதா சூழல் வருது பார்த்தீங்களா? ஒரு பேராபத்து. உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தோட ஒரு பேராபத்து கொண்டு போய் ஒரு இடத்துல சொருகிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பாஜக எதிர்ப்பு போராளிகள் போய் முட்டு கொடுக்குறாங்கல்ல, அவங்க இதை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன்னா பெரும் சோகத்தில் தமிழ்நாட்டை கொண்டு போய் பாஜக எதிர்ப்பு பேசுறதே தேவையில்லை. இப்போ தோரெல்லாம் வந்து பாஜக எதிர்ப்பு கடுமையாக பேசுறாரு. இங்க இருக்கிறத மட்டும் இல்ல, பியூஷ் வந்து நார்த் இந்தியாவில் எவ்வளவு மோசமா இருக்கிற உதாரணம்லாம் பேசுறாருல்ல, அதை என்ன பண்றாருன்னா அந்த பிம்பத்தையே உடைக்கிறாரு. பாஜக எதிர்ப்பு பேசுனா ரீல்ஸ் சக்சஸ் ஆகாதுங்கிற ஒரு ரீல் கூட ஓட்டு வராது, அதனால பாஜக எதிர்ப்பு பேச வேண்டாங்கிறாருன்னா அருமை எழுச்சி தமிழர் அவர்களும் ஐயுஎம்எல் தலைவர் அவர்களும் சிபிஎம் பாஜக பிரதானமா பேசுறவர்கள் இது உணராம இருக்கிறாங்கிறது பேராபத்து. இன்னும் நன்றி. கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம் மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.